ஓகே. இப்போ சரிதா எல்லாருக்கும்? ஓகே 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 ஆமாம். ஓகே. சரி சரி ஓகே ஓகே. ஓ, ரைட். அப்ப நாங்க கடந்த வகுப்புல வந்து திட்டமிடலின் மூலதத்துவங்கள்ல வந்து முக்கியமாக வந்து இந்த பிரதானமான கலைச்சொல்கள் பற்றி பார்த்து நாங்கள் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லி இந்த விஷயத்தை தான் திரும்பவும் ராமமூர்த்தி சாரும் அன்றைக்கு வலியுறுத்தினவர். எங்களோட பிளானிங்ல வந்து இந்த கீவேர்ட்ஸ்களை வந்து நாங்கள் மிகவும் கவனமாக அறிந்திருக்க வேணும். அதோட அந்த வளமையா சொல்ற விடைகள்ல வந்து நாங்கள் கீவேர்ட்ஸை புரிஞ்சு கொண்டு அதுக்கான விடைகளையும் அளிக்கணும்ன்ட்டு நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து திட்டமிடல் தொடர்பில் இருக்கக்கூடிய அடிப்படையான கீவேர்ட்ஸ்களை வந்து கடந்த வகுப்புல பார்த்தோம். இப்போ வந்து நாங்கள் இன்னும் ஒரு பக்கத்தில் புதிய பக்கத்துக்கு வர போகிறோம். கருத்திட்ட முகாமைத்துவம் சம்பந்தமான வகுப்பு தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். அப்போ ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து கருத்திட்டம் என்றால் என்ன, இந்த கருத்திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன, எங்களோட வினாவில வந்து இந்த கருத்திட்ட முகாமைத்துவத்தினுடைய கருத்துக்கள் வந்து எந்த தூரத்துக்கு எல்லா வினாக்களையும் விடையளிப்பதற்கு எங்களுக்கு உதவி அளிக்கும் என்ற விடயத்தை தான் பார்க்க போறோம். அந்த வகையில வந்து முதலாவதா வந்து கருத்திட்டம் என்பது ஒரு பிரதேசத்தில் அது சமுதாயத்தில் காணப்படுகின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்லது ஒரு தேவையை நிறைவு செய்வதற்காக எடுக்கப்படும் ஒரு ஒரு பல்வேறு பாகங்களையும் உள்ளடக்கிய ஒரு முயற்சி. இதை இதை வந்து கருத்திட்டம் என்பது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்லது சமுதாயத்தில் காணப்படுற ஒரு பிரச்சனையினுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக எடுக்கப்படுற பல பாகங்களை கொண்ட முயற்சி தான். இதை நிறைவேற்றுவதற்கு வந்து மிக முக்கியமா வந்து இந்த வளங்கள் என்ற அடிப்படையில பணம், மனித வளம், இயந்திரம் மற்றும் மூல வளங்கள் ஆகிய வந்து பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இது இந்த அடிப்படையில வந்து கருத்திட்டம் என்பது நாங்கள் சுருக்கமா இப்படி சொல்லிக்கொள்ள முடியும். சரியா? அப்ப கருத்திட்டத்தினுக்கு ஒரு வரையறை, அதாவது வந்து கருத்திட்டம் என்பது எப்படி இருக்கும் என்று பார்த்தோம்னா இனி ஒரு கொஞ்சம் அதனுடைய பண்புகள் கரெக்டரைஸ் பார்க்க போறோம். உண்மையில பண்பு ரீதியாக யோசிக்கிற பொழுது கருத்திட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட கால வரையை கொண்டிருக்கும். அது ஒரு டைம் பவுண்ட் அல்லது டைம் பவுண்ட் ஓ டைம் ஃப்ரேம். இது வந்து இப்ப இந்த இந்த கலைச்சொற்கள் தான் ஷோர்ட் நோட்ஸில் கட்டாயம் ஆகிறது. அப்ப ஷோர்ட் நோட்ஸுக்கு ஒரு விடயத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்தில் பந்திகளாக எழுதுகிற வினாக்கள்ல வந்து இவற்றை நாங்கள் எங்களுக்கு இருக்கிற நுழைச்ச அவ்வப்போது நாங்கள் எங்களை வெளிப்படுத்துறதுக்கும் எங்கள்கிட்ட இருக்கிற அறிவை வெளிப்படுத்துறதுக்கும் ஏற்ற வகையில இந்த குறிப்புகளை நாங்கள் விடை எழுதுகிற பொழுது சேர்த்துக்கொள்ள வேணும். அப்ப உண்மையில கருத்திட்டம் ஒரு குறிப்பிட்ட கால வரையை கொண்டிருக்க வேண்டும். ஒரு தேவையை பூர்த்தி செய்தல் அல்லது ஒரு வெளியீட்டை அல்லது ஒரு பிரச்சனையை தீர்த்தல் என்ற ஒரு 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 குறிக்கப்பட்ட விடயங்களை செய்கிற பொழுது அவர் ஏற்கனவே கருத்திட்டம் என்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு தேவையை பூர்த்தி செய்தல் அல்லது ஒரு வெளியீட்டை உறுதிப்படுத்தல், ஒரு பிரச்சனையை தீர்த்தல் என்ற ஏதாவது ஒன்றை செய்வதற்கு ஒரு கால வரை தர்க்க ரீதியான ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட செயல்பாடுகளை கொண்ட எண்ணக்கரு ரீதியில கருத்திட்டம் என்று சொல்லப்படுது. அப்ப உண்மையில கால வரையறை கொண்டதாக கருத்திட்டங்கள் இருக்கும் என்பதுதான் இதுல சொல்லப்படுற விடயம். ரைட். அப்ப இந்த இதுக்குள்ள இன்னொரு டெபினிஷனுக்கு போனோம்னா ஒரு கால வரையறைக்குள் மாற்றத்துக்காக அமைக்கப்பட்ட முயற்சி கருத்திட்டம் என்று சொல்லலாம். ஒரு கால வரையறைக்குள் மாற்றத்துக்காக அமைக்கப்பட்ட முயற்சி ஒரு கருத்திட்டம் என்று ஒரு 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 விதமான வரையறையை நாங்கள் செய்யலாம். இது ஒரு ஒரு விதமான டெபினிஷன், இது ஒரு ஒரு விதமான வரைவிலக்கணம். அல்லது ஒரு அறிந்து கொள்ளப்பட்ட வெளியீட்டை அடைவதற்காக திட்டமிட்ட முறையில் அமைந்த செயற்பாடுகள் என்றும் நிறுவனங்கள் கருத்திட்டத்தை வரை செய்கின்றன. அப்ப இதுல வந்து ஒரு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் நல்ல முறையில முன்னுணர்ந்து தீர்மானிக்கப்பட்ட வெளியீட்டை நாங்கள் அடைஞ்சு கொள்வதற்காக திட்டமிட்ட முறையில செய்யப்படுற செயற்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு ஒரு வரையறையுடன் கூடிய நிகழ்ச்சியாக நாங்கள் கருத்திட்டத்தை பார்க்கலாம். ரைட். அப்ப உண்மையில கருத்திட்ட திட்டமிடல் இது இன்னும் ஒரு கலைச்சொல், முக்கியமான கலைச்சொல். இந்த ப்ரொஜெக்ட் பிளானிங் அரிதான வளங்களுக்கு போட்டியிடும் கருத்திட்டங்களுக்குள் மிகவும் பயனுள்ள கருத்திட்டத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கருவி தான் கருத்திட்ட திட்டமிடல் என சொல்லப்படும். உங்களுக்கு தெரியும், வளங்கள் அருமையானவை. பொருளாதாரத்தில் வந்து எப்பொழுதுமே எங்களுடைய தேவைகளோடு ஒப்பிடுமிடத்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் குறைவாகவே இருக்கும். அதனாலதான்
அரிதான வளங்கள் என்று பொருளாதாரத்தில் நாங்கள் இந்த வளங்களை குறிப்பிடுறோம். மனித தேவைகளுடனும் ஆசைகளுடனும் ஒப்பிடுகிற பொழுது வளங்கள் அரிதாக இருத்தல். அதனால அரிதான வளங்களுக்கு போட்டியிடுற கருத்திட்டங்களுக்குள்ள வந்து மிகவும் பயனுறுதி வாய்ந்த கருத்திட்டத்தை தீர்ந்தெடுப்பதற்கான கருவியாக நாங்கள் அதாவது வந்து அரிதான வளங்களை ஒரு உத்தமமாக பயன்படுத்தி உச்ச வெளியீட்டை பெற்றுக்கொள்ள, அரிதான வளங்களை உத்தமமாக பயன்படுத்தி உச்ச வெளியீட்டை பெற்றுக்கொள்ள, இதுதான் ஒரு கருத்திட்ட திட்டமிடலுடைய அடிப்படையான 3 விடயதானங்களாக இருக்கும். அப்ப இந்த 3 முக்கோணிகளிலே முப்பெரும் அத்திவாரங்கள்ல கட்டப்பட்டதாகத்தான் கருத்திட்ட திட்டமிடல் இருக்கிறது. ஒன்று இந்த அருமையான வளங்கள், அந்த அருமையான வளங்களுக்காக நாங்கள் மிக தேர்ந்தெடுக்கப்படுற வளங்கள் வந்து அருமையும் மாற்று பயன்பாடும் கொண்ட வளங்களாக இருக்கும். அப்ப அருமையும் மாற்று கொண்ட பயன்பாடும் கொண்ட வளங்களுக்கு இடையிலே மிகவும் உத்தமமாக பயன்படுத்தி ஒரு உச்ச பெறுபொருளை பெறுவது, உத்தமமாக மேக்சிமம் யூட்டிலைசேஷன், அதான் 2வது சொல். மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணப்பட்ட பயன் அந்த வளங்கள்ல இருந்து மிகவும் பெறுமதி வாய்ந்த வெளியீட்டை, ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட நாங்கள் எங்களுடைய பெறுபவராகப்பட வேண்டும். ஆகவேதான் அரிதான வளங்களுக்கு போட்டியிடும் கருத்திட்டங்களுக்கு மிகவும் பயனுள்ள கருத்திட்டத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கருவி என்றும், சரியான கருத்திட்டத்தை தெரிவு செய்வதன் மூலம் முதலீட்டின் பயனுறுதியையும் அதிகரிக்கலாம். இவ்வாறான நடவடிக்கையைத்தான் நாங்கள் ப்ரொஜெக்ட் பிளானிங், கருத்திட்ட திட்டமிடல் என்று சொல்லுகிறோம். கருத்திட்ட திட்டமிடல்ல இதிலே கருத்திட்டத்தை திட்டமிடுகிற பொழுது இடம்பெறுகின்ற நடவடிக்கைகளை படிமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உண்மையில ரெண்டனெலி என்கின்ற பொருளாதார நிபுணருடைய திட்டமிடல் நிபுணருடைய கருத்தின்படி ஆரம்பத்தில் வந்து ரெண்டனெலியுடைய கருத்திட்டத்தில் வந்து 5 விடயங்கள் தான் ஒரு கருத்திட்ட சுற்றுவட்டமாக இனம் காணப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னர் வந்த அறிவியலாளர்கள் பல்வேறு முக்கியமான விடயங்களை சேர்த்து சர்வதேச நிறுவனங்களான IMF, வேர்ல்ட் பேங்க் மற்றும் UN ஆர்கனைசேஷன்ல இருந்து கிடைக்கப்பெற்ற வெவ்வேறு கன்சல்டன்சியின் படி, ஆய்வுகளின்படி, ஆலோசனைகளின்படி இப்பொழுது கருத்திட்டம் வந்து இந்த படிமுறைகளில கிட்டத்தட்ட 9 விதமான நடவடிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு சுற்றுவட்ட படிமுறையாக கருத்திட்ட செய்முறையை நாங்கள் வரையறுத்துக் கொள்ளலாம். இதைத்தான் இந்த கருத்திட்ட சுற்று படிமுறைகள். அப்ப ஒரு ஷோர்ட் நோட்ஸுக்கு வந்தா இதை தவிர வேற எதையும் எழுத தேவையில்லை. நீங்க இவ்வளவற்றையும் எழுதி கொண்டாலே ஒரு சிறிய குறிப்புக்கு, சிறு குறிப்பு எழுதுவதற்கு இந்த விடயம் போதுமானதாக இருக்கும். ஆனா இதை வைத்துக்கொண்டு இந்த அறிவை பெருக்கி கொண்டு நாங்கள் வினாவுக்கு விடை அளிக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேடலை கட்டாயம் செய்ய வேணும். உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா திட்டங்களை இனங்காணுதல், இது முதலாவது கருத்திட்டத்தினுடைய முதலாவது படிமுறை. எப்பொழுதுமே ஒரு ப்ரொஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணுவது என்பது ஒரு பிளானிங் ஸ்கில், அது திட்டமிடல் திறனாக கருதப்படுகிறது. அப்ப திட்டத்தை இனங்காணுவதற்கென நாங்கள் விசேடமாக பல டூல்ஸுகளை வச்சிருக்கிறோம், பல டூல்ஸுகளை அதுக்கென கடைப்பிடிக்கிறோம். அப்ப அந்த டூல்ஸுகள் பற்றிய கொஞ்சம் அறிவை நாங்கள் அறிந்து கொண்டிருப்பது எங்களுடைய அறிவு பரப்பை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தும். அதே போல இனங்காணப்பட்ட திட்டங்களை வைத்துக்கொண்டு, அடையாளப்படுத்தப்பட்ட திட்டங்களை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டமாக நாங்கள் திட்ட தயாரிப்பு என்கின்ற ப்ரொஜெக்ட் ப்ரிப்பரேஷனுக்குள்ள போறோம். அப்போ முதலாவது ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபிகேஷன்ல இருந்து ப்ரொஜெக்ட் ப்ரிப்பரேஷன். அப்போ திட்ட தயாரிப்பு என்பது திட்டத்தை அறிக்கை வடிவில தயார் செய்கின்ற ஏற்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் இதை தனித்தனியாக ஒன்றாக பின்னர் விரிவாக பார்க்கலாம். அதே போல ப்ரொஜெக்ட் அப்ரைசல், கருத்திட்டத்தை பின்னர் இது சாத்தியமா சாத்தியமில்லையா என்கின்ற முன்மதிப்பீடு ஒன்றை செய்வதற்கான கருத்திட்ட ப்ரீ வேல்யூவேஷன் ப்ரோசஸ்ல நாங்கள் இந்த அப்ரைசலை பார்க்கிறோம். உண்மையில கருத்திட்டம் ஒன்று தொடங்குவதற்கு முன்னர் கருத்திட்டத்தை அமலாக்கும் போது ஏற்படக்கூடிய எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகள், எதிர்பார்க்காத நிச்சயமற்ற விளைவுகள், அன்சர்டனிட்டி கம்போனன்ட். இந்த அன்சர்டனிட்டி கம்போனன்ட்டுக்குள்ள இருந்தும் என்னென்ன விஷயங்கள் வந்து எங்கள்கிட்ட இதுல இருக்க போகுதுன்றதை முன்னுணர்ந்து கொள்வதற்காக நான் முன்னரே செய்து கொள்வது தான் இந்த ப்ரொஜெக்ட் அப்ரைசல். ஒரு அப்ரைசல் செய்து கொள்வதனூடாக உண்மையில ஒரு ப்ரொஜெக்டின் இம்ப்ளிமெண்டேஷனை நாங்கள் வெரி ஸ்மூத்தா கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். முன்னரே இந்த சவால்களை தெரிந்து வைத்திருத்தல் என்பது
ஒரு வெற்றிகரமாக எப்பவுமே அந்த அப்ரைசல் கம்போனன்ட் வந்து இதைத்தான் குறிப்பது. பின்னர் நடக்க இருக்கிற விடயத்தை முன்னுணைந்து கொள்ளுதல் தான் திட்டம். அப்ப அந்த கம்போனன்ட்ல வந்து நாங்க இந்த கருத்திட்டத்தை மதிப்பீடு செய்வதற்கான அடுத்த ஸ்டெப் வந்து ப்ராஜெக்ட் அப்ரைசலாக இருக்கும். அடுத்த வந்து நெகோசியேஷன் அண்ட் அப்ரூவல். உண்மையில கருத்திட்டங்கள் இனங்காணப்பட்டு ஒரு திட்ட அறிக்கை வடிவில் தயார் செய்யப்பட்டு அது சரியான வாய்ப்பு பார்க்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில், சாத்தியமான தீர்மானிக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்பொழுது இந்த திட்டத்தை அனுமதிப்பதற்காக நிதி இணக்கப்பாட்டை கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப இதுக்கு தேவையான நிதியை இங்கிருந்து பெறுவது, எந்த மூலங்களுக்கூடாக நிதி கண்டறியப்படுகிறது, அந்த நிதி மூலங்களை அளிப்பவர்களுடைய அபிலாசைகளுக்கும் கருத்திட்டத்துக்கும் இடையில எந்த விதமான இணக்கப்பாடுகள் இருக்கின்றன என்பது தொடர்பான நிதி இணக்கப்பாட்டையும் அதிலிருந்து திட்டத்தை அனுமதி அளிக்கிறதுமான 2 செயற்பாடுகள் வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த சுற்றுவட்டத்தில் பிளானிங் சைக்கிள் என்று சொல்ல போறோம். அப்ப கருத்திட்ட சுற்றுவட்டத்தில் வந்து அடுத்ததாக இடம்பெறுது. இது அந்த மாதிரி நிதி இணைக்கப்பாடும் அனுமதியும் கொடுக்கப்பட்ட பின்னர் நாங்கள் உடனடியாக இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகிறோம். அப்ப இம்ப்ளிமெண்டேஷன்ல போகக்குள்ள வந்து அடுத்த ஸ்டெப்ல வர்ற வந்து கருத்திட்டம் ஒன்றை அமல்படுத்துவது. அப்ப அமல்படுத்தப்படுகிற பொழுது, ஒரு கருத்திட்டத்தை அமல்படுத்தப்படுகிற பொழுது இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார் என்பதை நாங்கள் தீர்மானம் செய்கிறோம். அந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன, மற்ற அவர்களால் செய்யப்பட வேண்டிய அலுவல்களை எல்லாவற்றையும் நாங்கள் பின்னுக்கு விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் போய்கொண்டிருக்கிற காலப்பகுதியில் 1 ஆண்டு திட்டம் அல்லது 3 மாதங்களில் முடிக்க வேண்டிய திட்டம், 3 ஆண்டு திட்டம், 5 ஆண்டு திட்டம் என்று வெவ்வேறு கால அளவுகளில் வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷனை மொடாலிட்டியை போட்டுக்கொள்ளலாம். அப்போ ஒவ்வொரு இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட்ல வந்து என்னென்ன செயல் கர்மங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அந்த செயல் கர்மங்களுக்கான கால நாட்களை ஒதுக்கீடு செய்து அந்த நாட்களுக்கு அமைய உரிய வேலைகள் உரிய காலத்தில் நடைபெறுகிறதா என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிற ப்ரோசஸ் தான் கண்காணிப்பு என்று சொல்லப்படுகிறது. உண்மையில மானிட்டரிங் என்பது வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு முன்னரே இதற்கென தயார் செய்யப்பட்டிருக்கிற தயார்படுத்தல்களின் பிரகாரம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதற்கு தேவையான வீத அளவில் வந்து உரிய காலப்பகுதியில அடைவு மட்டம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை கண்காணிப்பு மதிப்பீடு செய்தல் வந்து அடுத்த கட்டமாக இருக்கிறது. உண்மையில ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வருகிறது. அதுக்கு பிறகு ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் வந்து தொடர்ச்சியாக திட்டம் பூர்த்தி அடைந்து திட்டத்தின் முடிவடையும் வரை நாங்கள் இந்த கண்காணிப்பு மதிப்பீட்டு செய்கிற தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். அப்ப இது இந்த இடத்துல நின்று இதுல நின்று இது சுழற்சியாக இனி பெறப்போற எல்லா சந்தர்ப்பங்களையும் வந்து எங்களுக்கு கண்காணிப்பு மதிப்பீடும் எங்களோட தொடர்ந்து பயணிக்கும். இதற்கு பின்னர் திட்ட நிறைவேற்றம், கம்ப்ளீஷன், அதாவது ஒரு ப்ராஜெக்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றோம். அப்ப கம்ப்ளீட் பண்ண அப்புறம் எங்களோட வெளியேறும் தந்திரம், எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாரு. அதாவது வெளியேறும் தந்திரம். ஒரு கருத்திட்டத்தில் வந்து யாரிடம் எவ்வாறான ஆரிடம் இந்த சொத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அப்ப எந்த ஏஜென்சி இதுக்கு ஒரு ஓனராக இருந்தது, அப்ப அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் உரிய வேலை திட்டத்தை பூர்த்தி செய்த பின்னர் முறைப்படி இந்த திட்டத்துக்கு உரிமையாக இருந்தவர்களிடம் ஒரு வீதி என்று சொன்னா அந்த வீதி வந்து ஆர்டிடிக்கு சொந்தமான வீதி அல்லது ஆர்டிஏக்கு சொந்தமான வீதி, ஏ அண்ட் பி கிளாஸ் ரோட்னு சொன்னா கட்டாயம் ஆர்டிஏக்குள்ள இருக்கும். அதை சிஎன்டி கிளாஸ் வந்து பிராதேசிய சபாவின் ஒரு லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டியின் கீழே இருக்கும். அது பிரதேச சபாவோ அல்லது நகர சபையாகவோ மாநகர சபையாகவோ இருக்கலாம். லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்குள்ள இருக்கிற ரோட், அப்ப எந்த ஏஜென்சிக்குள்ள இருக்கிறதோ அவர்கள்ட்ட தான் நாங்கள் இந்த கம்ப்ளீஷனுக்கு பிறகு கையளிக்க வேணும். கையளிக்கிறதற்கும் கருத்திட்ட அலுவலகங்கள் இருக்கக்கூடிய பணியாளர்கள், பணித்தொகுதி விடயங்கள் எல்லாவற்றையும் முடிவு செய்து கொண்டு எங்களுடைய நாங்கள் எப்படி எக்ஸிட் வெளியேறிக்கொள்ள போகிறோம் என்றது வந்து எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அப்ப இதன் பின்னர் ஒரு போஸ்ட் எவாலுவேஷன் என்று சொல்லி கருத்திட்டத்தின் பின்னர் பூர்த்தி செய்த பின்னர் இவாலுவேஷன் ஒன்றை நான் கடைசியா செய்ய போறோம். இவாலுவேஷன் செய்கிற பொழுது இதுல வந்து ஆக்சுவலா பார்க்கப்படுற விஷயம் என்னண்டா, இது சொல்றது என்னண்டா, இந்த அவுட்கம்ஸ் வந்து பரவல் செய்யப்பட்ட டெசிமினேட்டிங் ஆஃப் அவுட்கம்ஸ்,
எப்படிப்பட்ட விளை பயன்கள் சமூகத்துக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. அப்ப அந்த விளை பயன்களை வந்து கருத்திட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிற விளை பயன்களின் ஊடாக அடைவு மட்டம் சரியாக அடையப்பட்டிருக்கிறதா, அல்ல இவற்றில் ஏதாவது அடைய முடியாமல் போயிருக்கிறதா, அல்லது அதை விடவும் நாங்கள் எதிர்பார்த்து முன்னரே எதிர்கூறியிருந்த அடைவுகளை தவிரவும் விசேடமாக ஏதாவது புதிதாக அடையப்பட்டிருக்கிறதா, புதிய மாற்றங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கா, கருத்திட்டம் செல்வாக்கு செலுத்தி இருக்கா என்ற ஒரு லெசன் லேர்னை நாங்கள் இந்த எக்ஸ்போஸ் இவாலுவேஷன்ல செய்ய போறோம். ஆக்சுவலி எங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் என்ன, அது கூடாக கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன என்பதுதான் இந்த பின்ததிப்பீட்டு காலமாக இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட இந்த ப்ரோசஸை நாங்கள் இனி ஒரு படத்தினூடாக இதனை நாங்கள் விளங்கப்படுத்தலாம். இது ஒரு சுற்றுவட்ட செயல்பாடாக இருக்கிறது. ஆக்சுவலா நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டங்களை இனங்காணுதல், முதலாவது சைக்கிள் ஆரம்பிக்கிற இடம் திட்டங்களை இனங்காணுவதாக இருக்கும். அந்த திட்டங்கள்ல இருந்து திட்டத்தை வடிவமைப்பு செய்வது, ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் வந்து 2வது ஸ்டெப்ல வரும். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பிறகு கருத்திட்ட மதிப்பீடு. அப்ப இது வந்து சரியாக இந்த திட்டத்தை அமலாக்குகிற பொழுது எந்த விதமான சமூக தாக்கங்கள், சமூகமுடனான விஷயங்கள் வரும் என்பதை அவதானிக்கிறது. மற்றும் நான் குறிப்பிட்டது போல நிதி இணக்கப்பாட்டையும் அங்கீகாரத்தையும் வழங்குவது, அமுல்படுத்துவது, அதனூடாக கண்காணிப்பையும் மீளாய்வு செய்வது, கருத்திட்டத்தை பூர்த்தி செய்வது, பிறகு பிற்திட்ட மதிப்பீடு. இது கூடாக மீண்டும் ஒரு புதிய கருத்திட்டத்தை நாங்கள் வந்து கண்டுபிடிக்கின்றோம். அப்ப கருத்திட்டம் வந்து ஒரு கருத்திட்டத்தை பூர்த்தி செய்கிற பொழுது அது ஒரு இடத்திலிருந்து வந்து பூர்த்தி அடைகிற ஒரு கருத்திட்டமாக இருக்காது. பூர்த்தி அடைகிற நிலை என்பது நாங்கள் இதுல பார்க்கிறோம். கருத்திட்ட பூர்த்தி என்ற லைன்ல வந்து இது பூர்த்தி அடையுது. ஆனால் அதற்கு பிறகு செய்யப்பட்ட போஸ்ட் எவாலுவேஷன் என்றது வந்து ஆக்சுவலா வந்து என்ன விதமான சமூக தாக்கங்களையும், சமூக நன்மைகளையும், சமூக விளைவுகளையும் ஒரு கருத்திட்டம் தோற்றுவித்திருக்கிறதோ அதன் பிரகாரம் அது ஒரு நல்ல விளைவை, நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிக நல்ல விளைவுகளையும், சமூகத்துக்கு ஆரோக்கியமான பல நன்மைகளையும் அது பகிர்ந்தளிக்குமாக இருந்தால் அதை அடிப்படையாக சொல்லி நாங்கள் ஒரு புதிய கருத்திட்டத்தை, இது மாதிரியான ஒரு கருத்திட்டத்தை அல்ல இது சார்ந்ததாக இன்னொரு கருத்திட்டத்தை நாங்கள் மீண்டும் செயலாக்குவது பற்றி சிந்திக்கலாம். அதே நேரத்தில் நெகட்டிவான இம்பாக்ட், அதாவது வந்து எதிர்நிலை விளைவை தரக்கூடிய பல விஷயங்கள் எங்களோட கருத்திட்டத்துக்கு கூடாக நிர்ணயம் செய்யப்பட்டு பல இடங்கள்ல சவால்களும் தோல்விகளும் ஏற்பட்டு நாங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடையவில்லை என்று சொன்னா உண்மையா அந்த இடத்திலையும் ஒரு புதிய பிராக்டிஸ் எங்களுக்கு வருது. எங்களுடைய லெசன் லேர்ன் வந்து ஃபெயிலியரா இருக்குது. ஃபெயிலியரான ஒரு சுற்றுவட்டத்துக்குள்ள பயணம் செய்த நாங்கள் மீண்டும் அந்த ஃபெயிலில் ஏற்பட்ட தோல்விகளையும் நாங்கள் தாங்கி சென்று வெற்றிகரமாக ஒரு கருத்திட்டத்தை இன்னும் இந்த சமூகத்தினுடைய நன்மையை பெற்றுக் கொடுப்பதற்காக இது மாதிரியான இல்லை இது சார்ந்த இல்லை இதுல விடப்பட்ட தவறுகளை மையப்படுத்தி தீர்வு செய்யக்கூடிய மேலதிக கருத்திட்டங்கள் வந்து இனங்காணப்படும். அப்ப இப்படியே பார்த்தோம்னு சொன்னா எப்பொழுதுமே கருத்திட்டம் ஒரு சுற்றுவட்டத்தில் இடம்பெறுகிற ஒரு செய்முறையாக இருக்கும். இதைத்தான் ப்ராஜெக்ட் சைக்கிள் என்று சொன்னவர் அன்றைய கதைக்கிற பொழுதும் ராமமூர்த்தி சார் குறிப்பிட்டவர். நிச்சயமாக இந்த வினா ப்ராஜெக்ட் சைக்கிள் வராம ஒரு வினாக்களும் வர இல்லை. நீங்க போனீங்கன்னா கடந்த கால பேப்பர்கள் எடுத்து பாருங்க, கருத்திட்ட வட்டம் தொடர்பில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கருத்திட்ட வட்டத்தை பற்றிய அறிவை பரிசோதிப்பதற்காக ஒவ்வொரு வருட வினாக்கள் இருக்கிறது. ரைட். அப்ப முதலாவதாக நாங்கள் இனி ஒவ்வொரு விடயங்களாக பார்க்கிற பொழுது ஆக்சுவலா வந்து கருத்திட்டங்களை இனங்காணுதல். கருத்திட்டம் ஒன்று எவ்வாறு இனங்காணப்படுது என்றால் அது வந்து 3 அடிப்படையான சந்தர்ப்பங்கள்ல இருந்து கருத்திட்டங்கள் இனங்காணப்படலாம். ஒன்று தேவைகளின் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு தீர்க்கப்படாத தேவை, அது அவசியமான தேவையாக இருக்கிற ஒரு விடயம். அப்ப அது வந்து நீட் பேஸ் என்று சொல்றோம், நீட் பேஸ் ஐடென்டிபிகேஷன். அப்ப உண்மையாக ஒரு 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 பாடசாலை ஒன்றுக்கு மின்சார வசதி கிடைக்கவில்லைன்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய பல கற்றல் செயல்பாடுகளிலே மின் இணைப்பை கொண்டு கொடுத்தால் மாத்திருந்தான் ஒரு கணனியை அந்த அலுவலகத்துல பாவிக்கலாம், ஒரு ஆய்வு கூட பரிசோதனையை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் வந்து அந்த ஸ்கூல்ல நடவாது. அப்ப அந்த இடத்துல வந்து அங்க கரண்ட் இல்லை என்ற தேவைதான், மின்சாரம் இல்லை என்ற தேவையின் அடிப்படையில நாங்கள் ஒரு கருத்திட்டத்தை அங்கு அடையாளப்படுத்தலாம். அப்ப இது வந்து எங்களுக்கு தேவையின் அடிப்படையில ஏற்பட்டது. அதே போல குடிக்க உண்பதற்கான உணவு,
நீர் அருந்துவதற்கான சுத்தமான குடிநீரின்மை, அல்லது பொதுவாக பயணம் செய்யக்கூடிய பாதுகாப்பான பாதைகள், அல்லது விவசாய நிலத்தில் வந்து வெற்றிகரமான அறுவடை ஒன்றை நிர்ணயம் செய்யக்கூடிய புற சூழல்களை உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பு வசதி, இப்படியான விடயங்கள் எல்லாம் தேவைகளின் அடிப்படையில் வந்து ப்ரொஜெக்டை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கும். அப்ப இது வந்து வெளிப்படையில தேவைகள், அதாவது ஒரு மனிதனுடைய தேவைகளை நாங்கள் முன்னிறுத்துற பொழுது இந்த கருத்திட்டங்கள் திட்டமாக வெளிப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. இதே போல மூலவளங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் பேஸா நாங்கள் கருத்திட்டங்களை நாங்கள் காணலாம். அதாவது வந்து ஒரு பிரதேசத்தை பொறுத்து அதிக அளவு நீரும் நிலப்பரப்பும் இருப்பாங்க இருந்தால் அந்த இடத்துல வந்து ஒன்றில் நெல்லை உற்பத்தி செய்யலாம், அல்லது மாற்றுப்பயிர்களை உற்பத்தி செய்யலாம், அல்லது தானியங்கள், பருப்பு வகைகள், அல்லது மேட்டுப்பயிர் ஏதாவது ஒன்றை உற்பத்தி செய்வதற்கு அடிப்படையாக இருப்பது போதுமான வசதியான நிலமும் இருந்து, நீர்ப்பாசன வசதியுடைய நிலங்களும் இருந்து, குளத்தில நீரும் இருக்குமாக இருந்தால் இது மூலவளத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கருத்திட்டத்தை முன்மொழிவதற்கான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அப்ப வெரி வெரி குட். நாங்க பார்க்கிறோம் இந்த ரிசோர்ஸ்கள் எல்லாம் இதுல ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி ஓகே, ஆகவே நாங்க இந்த ப்ரொபோசலை செய்வோம் என்று சொல்லி ஒரு கருத்திட்டத்தை அந்த இடத்துல நாங்க காணணும். மற்றது மார்க்கெட் பேஸ் ஐடென்டிபிகேஷன். உண்மையில சந்தை வாய்ப்பு இருக்கக்கூடிய பொருட்களை அடிப்படையாக கொண்டு சந்தையை மையப்படுத்திய ஒரு கருத்திட்டத்தை நாங்கள் முன்மொழியக்கூடியதாக இருக்கும். உண்மையில சந்தையினுடைய தேவை, இப்ப சந்தையினுடைய தேவையில் சந்தையில வந்து தொடர்ச்சியாக மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த பனைசார் உற்பத்தி பொருட்களை ஒரு இடியப்பத்திட்ட கேட்கிறார்கள், அல்லது ஒரு புட்டை வைக்கிறதுக்கான இதை கேட்கிறார்கள். இப்படி சில பொருட்களை ஒரு சந்தையில தொடர்ச்சியாக மக்கள் வந்து கொள்வன செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற வெளிப்படுத்தினாரா இருந்தா அந்த செய்தியை கட்டாயம் அந்த 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 விற்பனையாளர் தன்னுடைய உற்பத்தியாளருக்கு தெரிவிப்பார், நீங்கள் இத்தனை சுழவு செய்து கொண்டு தாங்கோ. அப்ப இது வந்து மார்க்கெட்ல இருந்து இந்த டிமாண்ட் பேஸ்ல இருந்து டிமாண்ட் பேஸாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ப்ராஜெக்டாக வருகிறது. உண்மையில சந்தையில் ஏற்பட்ட வசதியும் சந்தையில் இருக்கக்கூடிய கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ப பொருட்களை உற்பத்தி செய்யப்படுற ஒரு முறையே இந்த கருத்திட்ட இனங்காணல வந்து ஆட்டோமேட்டிக்கலி இந்த மார்க்கெட் ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு வெளிப்படுத்தும். மார்க்கெட்ல வந்து எப்படி கருத்திட்டங்களை இனங்காணலாம் என்றால், இன்றைக்கு மிகவும் இப்போ ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தினுடைய விலை 700 ரூபாவாக இருக்கும் என்றால், அல்லது ஒரு கிலோ தேசிக்காயின் விலை 2000 ரூபாவாக இருக்கும் என்று சொன்னா கட்டாயம் விவசாய மத்தியில் ஒரு எண்ணம் பெறும், நாங்கள் இந்த காலப்பகுதியில, அதாவது வந்து அறுவடை குறைந்த இந்த மாதங்கள்ல வந்து ஒரு குறிக்கப்பட்ட அளவு உற்பத்தி பொருளை சந்தைக்கு எங்களால் கொண்டு வர முடியும் என்றால் கணிசமான ஒரு லாபத்தை நாங்க பெறலாம் என்ற அடிப்படையில வந்து ஒரு கருத்திட்டத்தை நீங்க காணலாம். அப்ப சந்தை வசதியின் அடிப்படையில் அப்ப 3 இதுல மிக முக்கியம், ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு முக்கோண வடிவத்தில் நாங்கள் யோசிக்கிறோம். ஒன்று வந்து ரிசோர்ஸ் அடிப்படையில நாங்கள் வளங்களின் அடிப்படையை வைத்துக் கொண்டும் திட்டங்களை காணலாம், தேவைகளை அடிப்படையாக கொண்டும் திட்டங்களை இனம் காணலாம், சந்தை வாய்ப்பு அடிப்படையாக கொண்டும் திட்டங்களை இனம் காணலாம். ஓகே, அப்ப இந்த கருத்திட்டங்களின் பிரதான மூலம் என்று பார்த்தோம்னு சொன்னா ஆக்சுவலா வந்து இங்க 3 விதமான விஷயங்கள்ல 3 விதமான இந்த கருத்திட்ட கன்செப்ட், அதாவது ப்ராஜெக்ட் கன்செப்ட் என்று யோசிக்கிற பொழுது உண்மையில இதுல 3 விதமான ஆட்கள் சம்பந்தப்படுறார்கள். ஒன்று பயனாளிகள் இதுல சம்பந்தப்படுறார்கள், பயனுரிகள் அல்லது பயனாளிகள். மற்றது தொழில் வல்லுநர்கள், ப்ரொஃபஷனலிஸ்ட் இதுல சம்பந்தப்படுறார்கள். இன்னொன்று பொலிட்டீசியன்ஸ் வந்து எப்பொழுதுமே இதுல சம்பந்தப்படுவார்கள். அப்போ ஒரு கருத்திட்டத்தினுடைய பிரதான பங்கு பெற்றவர்களாக அப்ப பையன்பவற்ற வரைபடத்தின் மூலம் நாங்கள் பார்க்கிற பொழுது இதுல வந்து இது மிகவும் அதாவது வந்து சில கருத்திட்டங்களின் பிரதான மூலம் வந்து மக்களினுடைய வற்புறுத்தலினாலும் மக்களுடைய முன்வைப்பினாலும் கருத்திட்டங்கள் முன்மொழியப்படும். அதே நேரத்தில் சில சந்தர்ப்பங்கள்ல வந்து ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து யோசிக்கிறார்கள், இன்றைக்கு வந்து எண்ணெய் விலை அதிகமாக இருக்கிறது, உலகத்திலே இன்னமும் அந்த விலையை 700 ரூபா
விலை 740 செலவாகிற 1 லிட்டர் டீசலுக்காக அரசாங்கம் இன்றைக்கு 200 சொச்ச ரூபாவை 247 ரூபாவை ஒவ்வொரு லிட்டர் சாதாரண பயன்வரியும் கொள்ளன செய்கிற லிட்டருக்காக மானியமாக வழங்க வேண்டி இருக்கிறது. அப்ப உண்மையிலே அது வரி வருமானத்தை நாட்டினுடைய தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வரி வருமானத்தில் இருந்து நாங்கள் இந்த பணத்தை செலுத்தி இப்பொழுது இருக்கிற விலையில சந்தையை நாங்கள் முகாமை செய்து கொண்டிருக்கிற ஒரு முறையை பார்க்கிறோம். அப்ப இந்த எரிபொருள் நெருக்கடின்றதுக்கு அப்புறம் இனி ஒரு திரும்ப ஒரு கிளாஸ் வைக்கிறது இல்லை. நாங்க இதான் விஷயம். இதுலயே நான் சொல்லி கொண்டு போவேன் பல விடயங்களை. அப்ப இன்றைக்கு இருக்கிற நடைமுறை சவால்களை ஒரு அரசு என்ற வகையில் என்னென்ன விஷயங்களை அவர்கள் வெற்றிகரமாக கடைபிடித்தார்கள் என்றால் நாங்க இந்த விஷயங்களை தொகுத்து தான் எழுதணும். இது கொண்டு தனி கிளாஸ் நடக்காது. நான் அப்பொழுதெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டு போறேன். நாங்க அப்ப ஆக்சுவலா பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒரு மானியம் வழங்கி மானியத்தின் ஊடாக மக்களினுடைய சுமையை, அதாவது மக்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்க வேண்டிய விலை உயர்வை, விலை சுமையை இன்றைக்கு தீர்மானித்திருப்பது உலக சந்தை. அப்ப உலக சந்தையில கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற்றம் காரணமாக உள்ளூர்ல இருக்கக்கூடிய தொழில் முனைவோர், தொழில் வல்லுநர்கள், எரிபொருளை பாவிப்பவர்களுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய அழுத்தமும் சுமையும் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அரசு என்ற வகையில அரசு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. 15,000 பில்லியன் இலங்கை ரூபாக்களை வருமானத்தின் ஒரு பகுதியாக திரட்டப்பட்ட இந்த 15,000 பில்லியன் ரூபாவை மானியமாக, எரிபொருள் மானியமாக வழங்குவதற்காக சர்வதேச எரிபொருள் நெருக்கடியினால உள்ளூரில் ஏற்பட்டிருக்கிற பணவீக்கம், ஏனைய தாக்க விளைவுகளை குறைத்து கொண்டு ஒரு மானிட்டரிங், அதாவது பிஸ்கால் பாலிசி, மானிட்டரிங் பாலிசி என்று ஒரு அரசாங்கத்தினுடைய பாலிசியிலே 2 முக்கியமான கொள்கைகள் இருக்கின்றன. பிஸ்கால் பாலிசி என்பது அதாவது பிஸ்கால் பாலிசி என்பதும் மானிட்டரி பாலிசி என்பதும் மத்திய வங்கியினாலும் திரைசேரியினாலும் ஒரு விடயங்களாக இருக்கிறது. உண்மையில இந்த மானிட்டரிங் பாலிசி பண ரீதியாக இருக்கக்கூடிய பணவீக்க விளைவுகளையும், பண ரீதியாக இருக்கக்கூடிய பணத்தினுடைய பெருமான வீழ்ச்சி, பணத்தினுடைய தேய்வு, பணத்தினுடைய முகப்பொரு செய்வதற்கான சக்தியை குறைத்தல் என்ற வகையில பணம் தேய்வடைந்து போவதை தவிர்ப்பதற்கான கொள்கைகளைத்தான் நாம் மானிட்டரிங் பாலிசி என்று சொல்றோம். ஆனா பிஸ்கால் பாலிசி என்ற வரித்தளம், என்னுடைய வரித்தளத்திலே வரி வருமானத்தை அதிகரிப்பது, வரி செலுத்துபவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பது, இந்த வரி 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 அல்ல வரி வருமானங்களை முறையாக செய்வது, வரியை போரை கட்டுப்படுத்துவது, கூடுமான அளவு நிதி அரச வருமானத்தை உறுதி செய்வது என்ற விடயங்கள்ல வரி தொடர்பிலான விஷயங்களை தான் நாங்கள் பிஸ்கால் பாலிசி என்று சொல்றோம். அப்ப இந்த பிஸ்கால் பாலிசிக்கும் மானிட்டரிங் பாலிசிக்கும் இடையில ஒன்று கொண்டு ஒவ்வாது, ரெண்டும் வெவ்வேறானவை. நாங்கள் ஒரு வடிமான முறையான இம்ப்ளிமெண்ட் பண்ண வழிக்கிட இரண்டால் அதுல முதலீட்டை தொடர்ச்சி நாங்கள் வரியை உயர்த்துகிறோம், செய்து கொண்டிருப்பவர்கள் தங்களோட உற்பத்தி அளவுகளுக்காக செலவிடப்படுற இந்த நிரம்பல் குறைவடையும். ஆகவே நிரம்பல் குறைவடைய மீண்டும் ஒரு பணவீக்க உந்து சக்தி உண்டு மானிட்டரி பாலிசி கூடாக உருவாக்கப்பட்டு விடும் நாட்டுக்குள்ள. ஆகவே இந்த விடயங்கள் இதான் ப்ரொஃபஷனலிஸ்ட் சந்தர்ப்பங்கள். இந்த இடங்கள்ல தொழில் வல்லுநர்களும் பல கருத்திட்டங்களை முன்வைக்கிறார்கள். தொழில் வல்லுநர்கள் இப்ப மக்களால் உங்களுக்கு தெரியும், மக்கள் பயனாளிகள் தாங்களாக கருத்திட்டங்களை முன்மொழிவதற்கு PRA, PNA, RRA, PPP என்று பல்வேறு கருத்திட்ட முறைகள் இருக்கின்றன. அந்த முறைகளில் இருந்து மக்களுடைய பங்கு பெற்றுதலுடன் மக்களுடைய ப்ரொபோசல் முன்கொண்டு வரப்படுது. ஆனால் மாறாக ப்ரொஃபஷனலிஸ்ட் என்ன யோசிக்கணும் என்று சொன்னா, அவைகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நாட்டினுடைய மிக முக்கியமான மாற்றங்களையும் கட்டமைப்பு சீராக்குவதையும் வரித்தளத்தை பாதிக்காத வகையில உள்ளூரில் இருக்கக்கூடிய நிதி முகாமைத்துவத்தை செய்வதற்கும் காலத்துக்கு காலம் பல தொழில் வல்லுநர்கள் பல புதிய புதிய கருத்திட்ட முன்மொழிவுகளை முன்வைக்கிறார்கள். அப்ப அவர்களால் இது ப்ரொஃபஷனலி ஸ்டடி பண்ணி போட்டு செய்கிற ஒரு விஷயம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்பது
ஒரு மக்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ட் அல்ல. துரித மகாபலி அபிவிருத்தி திட்டம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் இருந்து செய்ய வேண்டும் என்றிருந்த ஒரு விஷயத்தை எடுத்து 78ஆம் ஆண்டு நாங்கள் அதை துரித மகாபலி அபிவிருத்தி திட்டம் என்றோம். 6 ஆண்டுகளுக்குள்ள பிரதானமான 9 நீர்மூலங்களை இலங்கையில் அபிவிருத்தி செய்வதனூடாக மாதுருயா, தெதுருயா, இந்த இதுல இருக்கிற 9 முக்கியமான நீரேந்த பகுதிகளில் இருக்கிற ஆறுகளை மறைத்து கட்டி அவற்றிலிருந்து நீரை மேட்டுச்செய்கைக்கும் பயிர் செய்கைக்குமாக வழங்குவதற்கான கருத்திட்டத்தை 6 ஆண்டுகளாக சுருக்கித்தான் இந்த துரித மகாபலி அபிவிருத்தி திட்டம் செய்யப்பட்டது. அது வந்து ஆசிய நாடுகளிலேயே இலங்கை அதுவரை உணவில் தன்னிறைவடையவில்லை, நெல்லுள் உற்பத்தியில் தன்னிறைவடையவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய சவாலை தீர்த்து இப்பொழுது வந்து உணவுப் பொருட்களை தனிய கோதுமையாக தவிர்ந்த வேறு எந்த பொருட்களையும் இலங்கை இறக்க வேண்டிய தேவை இல்லாத ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டது துரித மகாபலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய ஒரு பாசிட்டிவான விளைவு. அப்ப 6 ஆண்டுகளுக்கு நாங்கள் அதை செய்தபடியா ஒரே நேரத்தில் இது தனியே உணவு நெருக்கடியை தீர்த்தது. இந்த பெரிய நீர்மூலங்கள் 9 நீர்மூலங்களின் கீழும் இந்த நீர் மின்சாரம் என்பது பிரதானமாக இலங்கையினுடைய இந்த வெளிநாட்டிலே நாங்கள் எரிபொருளுக்காக பெருமளவு நிலக்கரிகளுக்காக செலவிட்டுக் கொண்டிருந்த பெருந்தொகையை குறைத்து நீர் மின்சாரத்தினூடாக இலங்கை அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இப்பொழுது 22% தான் நீர் மின்சாரம் கிடைக்கிறது எங்களை மொத்த இந்த தேவையில. ஆனால் 55% மின்சார தேவையை வந்து 78ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இந்த மகாபலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட பல்வேறு நீர்மின் நிலையங்களும் பங்களித்தன. அப்ப இந்த பாத்தீங்கன்னா இன்றைக்கும் கூட கிட்டத்தட்ட 25% பவர் எனர்ஜி இந்த ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸ் என்ற அடிப்படையில மாற்று எங்களுடைய உள்ளூர் வளங்கள்ல இருந்து இது கண்டறியப்பட்டதாக இருக்கிறது. அவை வந்து ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா வைக்கப்பட்ட ஒரு கருத்திட்டம். அப்ப அதே போல பொலிட்டீசியன்ஸ் அரசியல்வாதிகள் காலத்துக்கு காலம் கருத்திட்டங்களை முன்வடிவார்கள். என்னடா அரசியந்திரத்தை இயக்குவதும் வந்து அரசியல்வாதிகளுடைய வேலையாக இருக்கும். அவை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கருத்திட்டங்களை தங்களுடைய நோக்கங்களுக்காக முன்வைப்பார்கள். அதில் மிக முக்கியமாக இருப்பது வாக்கு வங்கிகளை நோக்கி மேலதிக வாக்குகளை கொண்டு வரக்கூடியவாறு இவர்கள் பயணித்துக் கொள்ளுவது. சரிதானே? ஓகே, அவளை விளங்கி கொண்டிருக்கோம், கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ? ஹலோ ஹலோ. ஓம் சார். ஓகே சார், தேங்க்யூ. சொன்னாத்தானே பிள்ளை நான் எல்லாரும் நித்திரையா போயிட்டீங்களோ தெரியான்னு நான் பயந்து போறேன். தொடர்ச்சியா கேட்கறதுக்கு என்னடா? சரி, ஓகே. அப்ப கதைப்போம். அப்ப இதன்படி பொலிட்டீசியன்ஸ் வந்து அவையில் வந்து பொலிட்டீசியன்ஸை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு காலம் வந்து அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக பல்வேறு கருத்திட்டங்களை முன்மொழிகிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு காலப்பகுதியிலே இப்ப இலங்கையின் உணவு நிவாரணம் என்ற அனுபவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, உணவு நிவாரணம் என்றது வந்து இலங்கையினுடைய வறிய மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு அல்லது வறிய மக்களுடைய நலன்களை கவனிப்பதற்காக 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த முதல் சுதேசிகளுடைய அரசு என்ற எண்ணக்கரு முதல் சுதந்திரத்துக்கு பின்னர் உதயமாகிய பொழுது உருவாகி இருந்த 1948 இருந்து இன்றைக்கு 2026 வரைக்குமாக எல்லா காலப்பகுதிகளிலும் சுதேசிகளினுடைய அரசு எப்படி இருக்கிறதா வெல்ஃபேர் ஸ்டேட் என்றதுதான் அவட பாலிசி. அரசியல்வாதி என்ற கொள்கை என்ன? நலன் பேணும் அரசுகள். நலன் பேணுவதற்கான அரசுகளாக இந்த அரசுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். காலனி ஆதிக்கத்தின் கீழ் விடுபட்ட பின்னர் சுதேசிகள் அரசியல் கருத்திட்டம் இந்த நலன் பேணும் அரசு கொள்கை. ஆகவே நலன் பேணும் அரசு என்ற அடிப்படையில நீங்கள் பார்த்தீங்க என்றால் அந்த நலன் பேணும் அரசுகளினால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு இலவசங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கல்வித்துறை எடுத்தோம் என்று சொன்னா பாடசாலையில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும், பாடசாலை கட்டி கொடுக்கிறோம், பாடசாலை தேவையான அனைத்து வளங்களையும் ஃப்ரீயா கொடுக்கிறோம், ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் சம்பளம் வழங்குகிறோம்,
பாடசாலை வருகின்ற பிள்ளைக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், மதிய உணவு வழங்குறோம், சப்பாத்து கொடுக்குறோம், கற்றல் உபகரணங்கள் பாட புத்தகங்களை அச்சடித்து கொடுக்குறோம். கிட்டத்தட்ட அந்த கல்வியில போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த விடயங்களில 100% ஒரு அரசாங்க வருமானத்தை திரட்டி வருமானத்தின் மிகப்பெரிய ஒரு பங்கை அடிப்படையாக கொண்டு அரசியல்வாதிகள் இந்த இடத்துல கருத்திட்டங்களை முன்வைக்கிறார்கள். இதே போல உணவு நிவாரணம் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு பிராக்டிஸ் இலங்கை. 1948 ஆண்டுல முதல் அரைக்கொத்தரிசி என்பது அரைக்கொத்து, அப்பொழுது கொத்து தான் பாவனையில் இருந்தது. அரைக்கொத்தரிசி என்ற விஷயத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அது சின்னர் புதிதாக வந்த அடுத்த அரசாங்கம் வந்து யூஎன்பி அரசாங்கம் அதை 8 கிலோ அரிசி ஆக்கியது. அப்புறம் 8 கிலோ அரிசியில் இருந்து அடுத்த கட்டம் உணவு முத்திரைகள், ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் வழங்கப்பட்டது. அப்புறம் ஃபுட் ஸ்டாம்பின் ஒரு ஸ்டைல் மேல போய் அப்பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட மின்சாரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஒரு 30% இருந்தார்கள். ஆகவே மிச்சம் 70% மக்கள் கிராமங்களில் வாழ்ந்தார்கள். ஆகவே அந்த ஸ்டைல்ல வந்து அப்பொழுது இருந்த அரசியல்வாதிகள் உணவு முத்திரையோடு அதற்கு பதிலாக மண்ணெண்ணெய் முத்திரை ஒன்றை வழங்கி இலவசமாக அந்த முத்திரைகளுக்கு மண்ணெண்ணெய்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவாறு உணவு முத்திரை மண்ணெண்ணெய் முத்திரை என்று கொடுத்தார். அப்புறம் அந்த மண்ணெண்ணெய் முத்திரை உணவு முத்திரையினுடைய ஸ்டைல் மீண்டும் ஒரு பொலிட்டீசியன்ஸ் ஆட்சி மாறுற பொழுது அது அதாவது வந்து இது சமுர்த்தி கருத்திட்டங்களாக உருமாற்றப்பட்டது. அப்புறம் சமுர்த்தி அங்கால திரும்ப உங்களுக்கு தெரியும், திவிநகும கமநகும மகநகும என்றெல்லாம் ஏராளமான கருத்திட்டங்கள் இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டது. பிறகு சமுர்த்தி அஸ்வஸ்மமாகி இன்றைக்கு வந்து அஸ்வஸ்ம என்கின்ற நலன்புரி நன்மை சபை கீழே கொடுக்கப்படுற கொடுப்பனவுகளாக இது மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்ப நலன்புரி நன்மை சபை என்பது வந்து அது புதுசாக இல்லை, 1992 ஆண்டின் ஓர்டினன்ஸின் படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் நலன்புரி நன்மை சபைக்கு இருந்த அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு இதுவரை ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட செயல்பாடுகள் இலங்கையில இந்த ஏரியாவில் இருந்திருக்கவில்லை. இப்பொழுதுதான் அந்த அரசாங்கம், புதிதாக வந்திருக்கிற அரசாங்கம் நலன்புரி நன்மை சபை சட்டத்தின் கீழே இருக்கிற விடயங்களை தங்களுடைய விஷயங்களாக எடுத்து கொண்டு இன்றைக்கு நலன்புரி நன்மைகள் சபை அதற்கு தனியாக நாங்கள் அஸ்வஸ்மா ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். அஸ்வஸ்மா ப்ரோக்ராமில் வந்து இன்றைக்கு மாற்றாற்றல் உள்ளோருக்கான கொடுப்பனவு, முதியோருக்கான கொடுப்பனவு, டிசேபிள் கொடுப்பனவு, இந்த எல்டர்ஸ் பேமெண்ட், எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தினுடைய ஒரு வறிய குடும்பம் ஒன்றில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் வரை அரச உதவியாக வழங்குகிற ஒரு முயற்சி திட்டமாக இருக்கிறது. ஏன்னா அஸ்வஸ்மால மேக்சிமம் 17,500 ரூபாய் கொடுக்குறோம். 5 அங்கங்களை கொண்ட இலவில் பாதிப்பு வல்னரபிலிட்டி கேட்டகரியில் இருக்கிற ஆட்களுக்கு 17,500 ரூபாய் பெற்றுக்கொள்ளினார். இதை விட அது வல்னரபிலிட்டி வர்றதே இந்த மாதிரியான டிசேபிள் இருக்கிறதாலோ எல்டர்லி பீப்புள் இருக்கிறதாலோ தான் கூட வரும். வல்னரபிலிட்டியில வந்து மார்க்ஸ் கூட பண்றது அந்த குடும்பங்களுக்கு. அப்ப கட்டாயம் அதுக்குன்னு தனியாக 10,000 பேமெண்ட் இருக்கு. ரெண்டையும் சேர்த்து விட்ட பொழுது ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 37,500 ரூபாவை அவர் பெறக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து பொலிட்டீசியனுடைய இன்வால்மெண்ட்டுகளால சமூக நன்மைகளை, சமூகத்தை பாதுகாப்பதற்கான வேலை திட்டத்தை செய்வார்கள். அப்ப இங்க ஒரு மிக பெஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வருகிறது என்று நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வெண்பரி படத்துல பாத்தீங்கன்னா இதுல வந்து இடைவெட்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியில வேர் ஆல் பார்ட்டிஸ் அக்ரி என்கிற பாசிபிலிட்டியான பகுதியில இருந்து ஒரு கருத்திட்டம் இனம் காணப்படுமாக இருந்தால் உண்மையாக அது வந்து எல்லோராலும் மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். நிபுணர்கள், எங்களை போன்ற தொழில்சார் வல்லுநர்களுடைய மதிப்பு பெற்றதாக இருக்கும். அதே போல அரசியல் அதிகாரமுடையவருடைய ஒத்துழைப்பு பெற்ற திட்டங்களாக இருக்கிறது. மற்றபடி இதை தவிர இந்த வெண்ணின்ற வெளிப்பகுதிக்கு நாங்க வந்தோம்னு சொன்னா, இந்த இடைவெட்டுகள்ல சில வேளை 2 பகுதியினருக்கு பொருத்தி இருக்கும், ஒரு பகுதியினர் அவ்வளவு பெருசாக விரும்ப மாட்டார்கள் கருத்திட்டத்தை. இது 2வது பகுதியில இருக்கிறோம். 3வது பகுதிக்கு வந்தோம்னு சொன்னா 100% ஒன்றில் மக்கள் விரும்புவதாக இருக்கும், ஏனையவர்கள் விரும்பாத ஒரு திட்டமாக இருக்கும். அல்லது ப்ரொஃபஷனல் விரும்புவதாக இருக்கும், ஏனையவர்கள் விரும்பாததாக இருக்கும். அதே போல பொலிட்டீசியன் விரும்பாததாக இருக்கும், விரும்புவதாக இருக்கும், ஏனையவர்கள் விரும்பாததாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்தோம்னா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் நான் அன்றைக்கு சொன்னேன்னா, கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய
மென்டல் கிளீனிங்ன்றதை வந்து எடுத்தோம்னு சொன்னால் அது 100% அது ஆட்டிடியூட் சேஞ்ச். இந்த ஆட்டிடியூட் சேஞ்சை யார் விரும்புகிறார்கள்னு கேட்டால் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல பார்க்குறோம் ஆட்டிடியூட் சேஞ்சை ப்ரொஃபஷனல்ஸும் பெருசாக விரும்புகிறாங்க இல்லை, மக்களும் விரும்புகிறாங்க இல்லை, மொத்தத்தில் பொலிட்டீஷியனும் விரும்புகிறாங்க இல்லை. ஏனென்றால் ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணப்படுவதனால இந்த கொரப்ஷன் கல்ச்சர், ஒரு ஊழல் மோசடியோடு வாழ்ந்து பழகிய ஒரு பெரிய பிரிவினருக்கு இதிலிருந்து விடுபட்டு கொள்வது என்பதில் பெரிய சவால் ஒன்று இருக்கு. அப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% இது ஒரு பெரிய சேலஞ்சான ப்ராஜெக்ட் என்றால் இதைத்தான் இப்படி இதுதான் இந்த சேலஞ்ச் இல்லாததும் சேலஞ்சையும் கண்டுபிடிக்கிறதுக்கான பொருத்தமான பகுதியாக நாங்கள் இதை பார்க்குறோம். ஓகே, அப்போ இதன்படி திட்டங்களை இனங்காண்பதற்கான ப்ரொஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்ரோச் வந்து 3 முறையான அப்ரோச்சுகள் கடைபிடிக்கப்படுகிறது. ஒன்று வந்து மேலிருந்து கீழ் செல்லும் அணுகுமுறை, டாப் டவுன் அப்ரோச் சொல்றோம். அதாவது வந்து மினிஸ்ட்ரி மட்டத்தில இருந்து, பாராளுமன்றத்திலிருந்து அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய முகாமை மட்டத்தில் இருந்து ஒரு கருத்திட்டம் கீழ்நோக்கி செலுத்தப்படுமாய் அந்த திட்டத்தை வந்து நாங்கள் டாப் டவுன் அப்ரோச் என்று சொல்றோம். உண்மையில நாங்கள் பார்த்துக்க பல கருத்திட்டங்கள் வந்து டாப் டவுன் அப்ரோச்சாக தான் இருந்திருக்குது. இப்ப சமுர்த்தி கருத்திட்டமாக இருந்தால் என்ன, அஸ்விஸ்ம கருத்திட்டங்களாக இருந்தால் என்ன, அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய ஒருங்கிணைக்கப்பட்ட கிராம அபிவிருத்தி திட்டங்களாக இருந்தால் என்ன, இதெல்லாம் மேலிருந்து கீழ் செல்லும் அணுகுமுறைகளாக மினிஸ்ட்ரி மட்டத்திலிருந்து அவர்களே எங்களுக்கு நிதியையும் கருத்திட்டங்களையும் அனுப்பி வைத்து நாங்கள் அதை அமல்படுத்துறதாக இருக்கும். அப்ப எப்பொழுதுமே மேலிருந்து கீழ் செல்லும் அணுகுமுறையின் கீழே ப்ரொஜெக்டை செய்கிற பொழுது அதாவது வந்து ப்ரொஜெக்ட் தோத்து போவதற்கான ஃபெயிலியர் என்பது கூடுதலான சந்தர்ப்பத்தில் இருக்கிறது. ஏனென்றால் இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்களுக்கு எதுவும் தெரியாது. இரண்டாவது, இதனுடைய பிரதேச மட்டங்களில் காணப்படுற பல்வேறு மாறுபாடுகள், வெவ்வேறான சமூக இயல்புகள் எல்லாவற்றையும் இது கவனம் கொண்டிருக்காது. நாடு முழுவதிலும் ஒரே மாதிரி திட்டமாக இருக்கிற பொழுது, உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா எல்லோருக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் பாடசாலை சீருடைய வழங்குற பொழுது அல்லது ஒரு சப்பாத்தை வழங்குற பொழுது சப்பாத்தை வந்து சமனான கொண்டிருக்கிற வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்கள்ல வந்து சமனான நிலப்பரப்பு கொண்ட திரையில வந்து பிள்ளைகள் சப்பாத்தை அணிந்து கொண்டு போவது இலகுவானது. ஆனா அதே நேரத்தில் நுவர்லியா அல்லது கண்டி போன்ற அப்கன்ட்ரி கண்ட்ரிகள்ல வந்து இந்த பிள்ளைகள் சப்பாத்தோட நடந்து செல்லுகிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மாறுபட்ட பிரச்சனை. ஆனால் நாடு முழுவதிலும் டாப் டவுன் அப்ரோச்சின் படி ஒரே பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ற பொழுது பிரதேச ரீதியாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இதில் பொருந்தி கொள்ள முடியாம இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கீழிருந்து பாட்டம் டு டாப் அப்ரோச் வந்து இது இன்னொரு விதமான திட்டங்களை நாங்கள் காண்பதற்கான அணுகுமுறை. உண்மையிலே கீழிருக்கிற கீழ் மட்டத்திலிருந்து, கிராமிய மட்டத்திலிருந்து மக்கள் தங்களுடைய முன்மொழிவுகளை மேலே தெரிவிப்பது. மேலே தெரிவிப்பதன் ஊடாக நாங்கள் டொப்பில் உள்ள நிதி வழங்குனர்களிடமிருந்து நாங்கள் நிதியை பெற்றுக்கொண்டு இந்த கருத்திட்டத்தை அமலாக்குற முறை. இன்றைக்கு வந்து நாங்கள் செய்திருக்கிற பிரஜாசக்தி கருத்திட்டத்தின் கீழே சமூக அபிவிருத்தி குழுக்களில் ஒவ்வொரு குழுக்களும் தங்களுடைய கிராமம் தொடர்பில் ஒரு ஐவிடிபி, ஒன்றிணைக்கப்பட்ட கிராம அபிவிருத்தி திட்டத்தை தயார் செய்கிறார்கள். இன்டகிரேட்டட் வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான். எல்லாரும் இந்த ஐவிடிபியை ஞாபகத்தில் வச்சிருங்க. இது கட்டாயம் இந்த முறை புதுசாக வந்த ஒரு அம்சம். அவை ஐவிடிபி பற்றி எங்காவது இடத்துல ஒரு குறிப்பு நாங்கள் எழுத வேண்டிய தேவை வரும். அப்ப உண்மையில ஐவிடிபி என்றது இன்டகிரேட்டட் வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான். அப்ப இதுவரைக்கும் நாங்கள் செய்திருக்கிறது பிஆர்ஐயின் கீழே செய்து, பிஆர்ஐ பிராக்டிஸில் செய்து கொண்ட முறையிலும் கீழே நாங்கள் செய்வது வந்து வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான். ஆனால் ஐவிடிபி என்பது அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டது. இன்டகிரேட்டட் வில்லேஜ் டெவலப்மெண்ட், ஒன்றிணைக்கப்பட்ட கிராம அபிவிருத்தி திட்டத்தில் இன்க்ளூசிவாக அனைத்தையும் உள்ளடக்கியதாக இந்த கருத்திட்டம் அடையாளம் காணப்பட்டிருக்கும். அப்ப நேற்று அண்டைக்கும் சொன்னவர், கை கேட்க சொன்னவர் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் என்று சொல்ல பாவிச்சவர். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் என்று சொன்னா இதான், அதாவது வந்து எல்லோரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு, யாரையுமே தவற விடாமல், எந்த ஒரு தொழில்துறைகளையும் தவற விடாமல், எந்த ஒரு உற்பத்தி பிரிவுகளையும் தவற விடாமல், எல்லோரையும் உள்ளடக்கியதான ஒன்றிணைந்த அணுகுமுறையைத்தான் நாங்கள் சொல்ல போறோம், இன்க்ளூசிவ் அப்ரோச்சஸ். அப்ப இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் கீழ் நாங்கள் கிராம சக்தி, இந்த பிரஜாசக்தி சமூக சக்தி வேலை திட்டத்தின் கீழே
கிராமிய மட்டத்தில் இருக்கிற சமூக விருத்தி குழுக்கள் தங்களுடைய வேலைகளை நங்கண்டு அவற்றை செட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அதாவது வந்து பெறுமதி அளிக்கப்பட்ட தங்களுடைய புள்ளியின் அடிப்படையில முன்னுரிமை அளித்த ஒழுங்கின் பிரகாரம் அனுப்பி வைக்கின்ற கருத்திட்டங்கள் வந்து இன்றைக்கு அனுமதிக்கப்படுது. அப்ப இது வந்து ஒரு பொட்டம் டு டாப் அப்ரோச்சுக்கு உதாரணமா சொல்லலாம். இதே போல பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் ஆக்சுவலி வந்து இது வந்து நாங்கள் இதுக்கு தான் இந்த பிஆர்ஐ தொழில்நுட்பத்தை பாவிக்கிறோம். நாங்கள் பிஆர்ஐ வந்து கிராமத்துக்கு சென்று கிராமத்தினுடைய வளங்களை பார்த்து கிராமிய கலந்துரையாடி அவர்களிடமிருந்து முன்மொழிவுகளை பெற்று அவர்களிடமிருந்து இந்த ரேங்கிங் ரேங்கிங் முறைகளின் கீழ் அவர்களே முன்னிடும் பொழுது இதுல நிதி வழங்குனர், அமுலாக்க முகவர்கள் அல்லது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், உண்டாவது வந்து பெனிஃபிஷரி ஓ என் யூசர் அல்லது முடிவு பயனுரியாக இருப்பவர் வந்து இந்த பங்கு பெற்றல் அணுகுமுறையில 3 பேர் சந்தித்து நேரடியாக ஒரு இருந்து கூடி திட்டமிட்டு திட்டங்களை அணுகுவதுதான் இந்த பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் என்று பார்க்கிறோம். ஆக்சுவலா வந்து இந்த ஐஆர்டிபி என்று சொல்லப்படுகின்ற ஒருங்கிணைந்த கிராம அபிவிருத்தி திட்ட அனுபவங்கள் வந்து பங்கு பெற்றுதல் அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. அப்ரோச் மெத்தடாலஜியை பிஆர்ஐ செய்து பார்க்கிறோம். பிஆர்ஐ பிராக்டிஸு கூட கொண்டு வர்ற திட்டங்களை வந்து குறுக்கு நடை என்று சொல்லக்கூடிய கிராஸ் வாக் செய்து அந்த குறுக்கு நடையினூடாக கிராமத்தை சரிதித்து பிரதேசத்தினுடைய வளங்களை இனங்கண்டு அதில் இருந்து வருகிற ஒரு அப்ரோச்சா தான் இந்த பங்கு பெற்றும் அணுகுமுறை என்பதை பார்க்கிறோம். ஓகே, அப்ப இது முக்கியமான 3 முறைகள். அப்ப இந்த அடுத்து நாங்கள் பார்த்து ப்ராஜெக்ட் சைக்கிள்ல வந்து முதலாவது ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன், ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் 2 விஷயம் அதுல யார் யார் பங்கு பெற்றுகிறார்கள், பிரதான பங்குதாரர்கள், இந்த பங்குதாரர்கள் ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸ் சொல்றோம். பங்குதாரர் ஆய்வில் உள்ளடக்கப்படுற பங்குதாரிகள் யார், அதுல என்ன விதமான அணுகுமுறைகள் இருக்கிறது, இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் சைக்கிள்ல இருக்கிற முதலாவது விஷயத்தை கொண்டடக்கிறோம். ரைட். 2வது விஷயம் வந்து ப்ரிப்பரேஷன், முன் சாத்திய வளாது. அதாவது வந்து திட்டம் ஒன்றை செய்வதற்கு முன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்திட்டங்களை தொடர வேண்டுமா கைவிட வேண்டுமா என்பது பற்றி தீர்மானிப்பதற்கு இந்த ஆய்வு நடத்தப்படும். சாத்திய வள ஆய்வுக்கு பாரிய நிதி தேவைப்படுவதாலும் போதிய நிபுணர்கள் உள்ளூரில் இல்லாதாலும் சாத்திய வள ஆய்வின் மூலம் கருத்திட்டம் சாத்தியமானதா அவசியமா என்பது ஆராயப்படும். கருத்திட்டம் காணப்பட்ட பின்னர் அதை அமலாக்குவதற்கு முன் கால பகுதியிலேயே ஒரு முன் சாத்திய வள ஆணி ஒன்றை ஃப்ரீ ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் ஒன்றை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அது வந்து எங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு விளை பயனை தரும். எங்களுக்கு தெரியும், கடந்த அரசாங்கத்திலே வந்து இந்த ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் ப்ராஜெக்ட் சொல்லி உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் இல்ல மத்திய வங்கியினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கருத்திட்டத்தின் கீழ் இல்ல வடமாகாணத்துல வந்து 50 கருத்திட்டங்களுக்காக ஒவ்வொரு கூட்டுறவு அமைப்புகளுக்குள் வாங்கி கூட்டுறவு அமைப்புகளுக்கு ஒவ்வொரு தொகையான முதலீடு மெஷினரிகளுக்கு இப்ப நடந்து
கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னா இந்த ஃபீசிபிலிட்டி வந்து உண்மையாக இந்த ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து யார் ப்ரிப்பேர் ஆகினார்கள்டா அது ஒரு டாப் டவுன் அப்ரோச். அவர்கள் வரவு செலவு திட்டத்தில் இருக்கக்கூடிய 1000 மில்லியன் ஒதுக்கீட்டை செலவழிப்பதற்காக அவசரமாக ரெண்டு விஷயங்களை செய்தார்கள். முதல் 500 மில்லியன்களை உள்ளடக்கிய கூட்டுறவு அரவணைப்பு கடன் திட்டத்துக்கென 500 மில்லியனை அறிமுகம் செய்தார்கள். அடுத்த 500 மில்லியனை வந்து 50 தொழிற்சாலைகள் கருத்திட்டத்தின் கீழே செலவு செய்தார்கள். அப்ப இந்த 50 தொழிற்சாலைகளை செய்த பொழுது அந்த பிரதானமாக இருக்கிற கூட்டுறவு அமைப்புகளுடன் இது பற்றிய எந்த விதமான சாத்தியவள ஆய்வு பற்றி ஆய்வு செய்யப்படவில்லை. அப்ப எல்லோரும் ஒரு ஒரு மேலிடந்த வாரியாக பணத்தை செலவழிக்கணும் என்பதற்காக எடுத்து வந்த அவசரம் என்ன நடந்ததுன்னு சொன்னா இப்பொழுது அவை எல்லாமே இயங்காத சொத்துக்களாக கணக்காய்வுகளினால் ஐயவினாவுக்கு உட்படுத்தப்பட்ட சொத்துக்களாக மாறி இருக்கிறது. அப்ப இதுதான் அந்த பிராக்டிஸ். உண்மையா அந்த 500 மில்லியன் ஒதுக்கப்பட்ட கூட்டுறவு அரவணைப்பு திட்டம் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் வடக்கு கிழக்கிலும் செய்யப்பட்ட இந்த திட்டம் வடக்கு மாகாணத்திலும் செய்யப்பட்டது. மத்திய மாகாணத்தின் வடமத்திய மாகாணமான அன்றாபுரம் புலனறும் மாவட்டங்களிலும் இந்த 3 மாகாணங்களிலும் இந்த திட்டம் செய்யப்பட்டது. அங்கே இப்பொழுது வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டுறவு அரவணைப்பு கடன் நிதி பன்மடங்காக பெருகி சுழற்சி நிதியாக இன்றைய கூட்டுறவு சங்கங்களிடம் இருக்கிறது. அப்ப ஒரே திட்டத்துல வந்து ஒரு கொம்போனன் 50% ஒதுக்கப்பட்ட கொம்போனன் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக அமலாக்கப்பட இன்னொரு 50%க்காக இணைக்கப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து ஐடியல் அசெட்ஸ் என்ற ஒரு பெரிய குவாரி இன்றைக்கு கணக்காய்வு துறையிலே ஏற்படுத்தி இருக்கு. ஐடியல் பயன்படாத சொத்துக்கள். அப்ப ஐடியல் அசெட் எப்படி ஃப்ரீ ஃபீசிபிலிட்டி செய்யப்பட்டிருக்கவில்லை. இப்ப நாங்க கொடுத்திருக்கிறதுல போய் பார்த்தோம்டா கொடுத்திருக்கிற மெஷினரி வந்து ஒரு பெரிய கை கெப்பாசிட்டி உள்ள மெஷினரியாக இருக்கும். 1000 அதாவது வந்து கட்டாயம் 3 மின்சாரத்தை கொண்ட மின்சார இணைப்பு கட்டாயம் தேவையாக இருக்கும். ஆனா அந்த சாதாரண இந்த சிங்கிள் இணைப்பை கொண்டிருக்கிற நிறுவனங்களுக்கு இவற்றை நாங்கள் வழங்கிட்டு அந்த கரண்ட்ல வச்சு அந்த மெஷினரியை ஆப்ரேட் பண்ணிடலாம். அது வந்து ஃபீசிபிலிட்டியே இல்லை. கட்டாயம் உள்ளீட்டு மதிப்பீட்டை பார்க்கறது நட்டத்தை தருகிறது. அப்ப உண்மையான ஆய்வு என்பது ஒரு நிதி தேவைப்படும் புதிய நிபுணர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லது நிதி சந்தர்ப்பத்தில் ஒரு கருத்திட்டத்தை சாத்தியமா இல்லையா என்பதை பார்த்துருத்தோம்னு சொன்னா தொழில்நுட்பம் சார்ந்த பிரச்சனைகள் அதுல நிறைய இருக்குது. எங்களுக்கு தெரியும் இந்த என்ஜினியர் அதிகூடியதாக இலங்கையில் இருக்கிற பொறியியலாளர்கள் தட்டுப்பாடு. அந்த பொறியியலாளர்கள்ல வந்து மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸ் தட்டுப்பாடு. அடுத்தது வந்து தொழில்நுட்ப அலுவலர்கள் மெக்கானிக்கல் பேஸ் தொழில்நுட்ப அலுவலர்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. ஆகவே கட்டாயம்
feasibility பார்க்கப்பட என்பது இதில் அடுத்த விஷயம். சாத்திய வள ஆய்விலே ஒரு ஹலோ ஹலோ சார் இப்போ விளங்குது. முதல் கவரேஜ் கொஞ்சம் குறைவா இருக்கு. இந்த போல இருக்கும் முந்தைய கவரேஜ் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருந்தது. இல்லையே, ஆமாம் சார். நான் நினைக்கிறேன் அந்த 45 மினிட்ஸ் பேக்கேஜ் அப்படி இருக்குமே. திருப்பி இருக்கா இவ்விடத்தை நாங்கள் நின்று பார்த்தா அங்கால தொடரலாம. எதுல இருந்து உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வந்தது? எஸ், நீங்கள் அந்த ஓகே, சொன்னீங்களா, அதுல இருந்து காய்க்கணும் சொல்லுங்க சார். சரி. எவனு இதுல எவ்வளத்தை வந்து எவ்வளவு மற்ற எதிர்கொள்ள சொன்னீங்க? ஹலோ சார், நீங்க இப்ப கதைக்கிறதும் விக்கி விக்கி தான் வருது சார். அப்படியா ஐயா? பிரச்சனை பாருங்க. தொழில்நுட்பம். ஹலோ, இப்ப சரியா இருக்கா அவன்? கேக்குதா? ஹலோ 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 கிளியரா இருக்கு சார். ஆமா, இப்ப விளங்குதா அப்பன்? ஓகே, கிளியரா இருக்கண்டா. சரி, ஓகே, ரைட். அப்ப நாங்கள் இதுல வந்து சொல்லுவோம். ரைட், நாங்கள் இப்ப இதைத்தான் சாத்தியவள ஆய்வுல வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் தொழில்நுட்ப ஆய்வு, நிதி தொடர்பான ஆய்வு, சந்தை ஆய்வு, சூழல் ஆய்வு என்று வெவ்வேறு வெவ்வேறு விடயங்கள்ல வந்து இந்த ஆய்வுகள் முன்சாத்திய வள ஆய்வுக்கோ அல்லது எந்த சாத்திய ஃபீசிபிலிட்டி ஸ்டடீஸ், முன்சாத்திய வள அல்லது போஸ்டோ ப்ரீ எதுவாக இருந்தாலும் இவ்வளவு விடயங்களை நாங்கள் பார்க்கறது உண்டு. ரைட்டா? அப்ப அதுல வந்து அடுத்த ஸ்டெப்பா நாங்க பார்க்கிறோம். அடுத்த சுற்றுவட்டத்தில் நிதி உதவி எதிர்பார்க்கப்படுகின்ற கருத்திட்டங்கள் தொடர்பாக இது அவசியமாக்கப்பட்டிருக்கிறது. அப்ரைசல் இது பொதுவாக நிதியளிக்கும் நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும். உள்ளூர் திட்டங்களை பொறுத்தவரை
மதிப்பீடானது தேசிய திட்டமிடல் திணைக்களத்தாலும் நிழல் அமைச்சுக்களினாலும் மேற்கொள்ளப்படுகிறது. ஓகே, அப்போ இதன்படி தொழில்நுட்ப மதிப்பீடு என்பது நாங்கள் பார்த்து டெக்னிக்கல் இவாலுவேஷன்ன்றது வந்து அங்கீகரிக்கப்பட்ட தகவல்களுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டுள்ளதா, அல்ல பாரிய திட்டங்களுக்கு பொருத்தமான தொழில்நுட்பம் பற்றியும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது மற்ற நீண்ட கால நிலைத்து நிற்கும் வகையில நவீன தொழில்நுட்பத்தை புகுத்துவது தொடர்பாக மதிப்பீடு செய்யப்படுற ஏற்பாடுகள் தான் இந்த தொழில்நுட்ப மதிப்பீட்டில கவனத்துல செலுத்தப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தொழில்நுட்ப மதிப்பீட்டை விளங்கிக் கொள்வதுன்னு சொன்னா, அன்றைக்கு நீங்கள் காய்ச்சனீங்கள் அவற்றை கிளாஸ்ல இருந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சிமார்ட், அதாவது வந்து கிளைமேட் சிமார்ட் அக்ரிகல்ச்சரை பற்றி அவர் சொன்னவர். அது ஒரு புதிய தியரி, புதிய கோட்பாடு. அந்த புதிய கோட்பாட்டில் வந்து காலநிலைக்கு எதிரான, காலநிலைகளுக்கு எதிரான, காலநிலை சவால்களுக்கு எதிரான விவசாய முயற்சிகள் வந்து இப்பொழுது பெருமளவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. அப்ப அது வந்து இந்த தூரத்துக்கு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா, அதுல பார்த்தோம்னா மிகவும் அதிக அளவு கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒன்று நெட் ஹவுஸுக்குள்ள ஒரு நாங்களே வெளியிலிருந்து மழை, வெயில், பனி எதுவுமே உட்செல்லாத வகையில பிரதேசங்களை உருவாக்கி அதுக்குள்ள நாங்க ரீப்ரிகேஷனோ அல்லது இந்த சொட்டு நீர் பாசன முறைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி, மற்றது வெளியில இருந்து ஒரு வீடிசைஸ், பெப்டிசைஸ், அதாவது வந்து களை கொல்லிகளோ அல்லது பூச்சி தாக்கங்களோ இல்லாத ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவை உருவாக்கி அதுல வந்து நாங்க கூடுதலான வரைக்கும் இந்த ஒரு செயற்கையில வந்து வெளியில இருந்து இயற்கையினாலே இருக்கிற எந்த ஒரு மாறுபாட்டையும் அடிப்படையாக கொண்டு இது வர முடியாத நிலையில வந்து ஒரு சூழலை உருவாக்கி செய்கிறது தான் இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் சொல்றோம். அப்ப உண்மையில அது வந்து இன்றைக்கு இப்ப இவ்வளவு தூரத்துக்கு நிலைத்திருக்க போகுதுன்ற ஆய்வு வந்து எங்கள்கிட்ட இப்ப ஒரு பெரிய கேள்விக்குறியானது. ஆனா அது பெஸ்ட் ப்ராக்டிஸ் மாடல். ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான ஹை ஈல்ட வந்து மிக அதிக அளவான விளைச்சலை தரக்கூடியது. இப்ப கரிமிளகாய் அல்லது வெங்காயம், கரிமிளகாய் அல்லது மிளகாய் அல்லது இந்த பெரிய பயிர்கள், மரக்கறி பயிர்கள், அப்படியான விடயங்கள் எல்லாவற்றிலையும் இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் மொடாலிட்டி வந்து பிராக்டிஸ் பண்ணப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனா அது கிளைமேட்டுக்கு எதிராக விவசாயிகளையும் பாதுகாக்கும். தட்ஸ் ஓகே. ஆனால் அதுல நாங்க பார்க்க போற விஷயம் என்னென்றா, அதனுடைய தொழில்நுட்ப உத்தரவாதத்தை நாங்கள் செய்து பார்த்தோம்னு சொன்னா பல இடங்கள்ல இது ஒரு கொஞ்ச காலத்துல வந்து கைவிடப்பட்ட மாடலாக மாறி இருக்கிற ஒரு விஷயம். விவசாயிகளுக்கு ஒரு கருத்திட்டம் செயல்படுத்தப்படுற காலத்துக்கு வடிவாக அது செயல்படுவதும், கருத்திட்டம் பூர்த்தியடைந்து வெளியேறியவுடன் அந்த திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டு போவதையும் பார்க்கிறோம். அப்ப அதுல வந்து தொழில்நுட்ப ரீதியான இந்த மதிப்பீடுகளை வந்து நாங்கள் இதுல செய்து, இதுல ஏன் இந்த தொழில்நுட்பம் கிராமிய மக்களுக்கு எப்படி கொண்டு சேர்ப்பது, அல்ல கிராமிய மக்களுடைய தொழில்நுட்ப ரீதியாக இந்த சவாலை பெற்றிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை தான் தொழில்நுட்ப மதிப்பீட்டுல நாங்க பார்க்கிறோம். அடுத்தது பொருளாதார மதிப்பீட்டு அடிப்படையில இதுல லாப செலவு, கோஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் ஒன்று இருக்கு. செலவு நன்மை ஆய்வு. இடப்படுகின்ற நிதிக்கு ஏற்ப நாங்கள் எவ்வளவு நிதி செலவினங்களை செய்கிறோமோ அதிலிருந்து கிடைக்கின்ற வருவாய்க்கும் இடையிலான விஷயங்களை நாங்கள் மதிப்பிட்டு பார்க்கலாம். அப்ப உண்மையில வந்து கோஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் என்பது செலவு நலன் பகுப்பாய்வு என்று சொல்றது. இந்த செலவு நலன் பகுப்பாய்ல வந்து எவ்வளவு செலவு செய்யப்படுகிறது, அதுக்கு பதிலாக எவ்வளவு நன்மை இதுல இருந்து இந்த திட்டத்தினூடாக எவ்வளவு மில்லியன் வருமானம் பெற்றுக் கொள்ளப்படுது, ஆகவே தேறிய லாபம் எவ்வளவு கண்டதை இந்த செலவு நலன் பகுப்பாய்வு போமியூலாவில் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த தம்பி இது மிக முக்கியமான ஏரியா. இது வந்து 2வது வினாவில வந்து கட்டாயம் வந்தது. கட்டாயம் பெற ஒரு வினா. இந்த வினா வராமல் ஒரு பேப்பரும் இல்லை. மற்றது பேபேக் பீரியட், அதாவது வந்து மீள்வரவு காலம், முதலீட்டுக்கான மீள்வரவு காலம். அதாவது வந்து ஒரு திட்டத்துல நாங்கள் இத்தனை ஆயிரம் மில்லியன் ரூபாவை இன்வெஸ்ட் பண்றோம் என்றால் அது எத்தனை ஆண்டுல வந்து இந்த போட்ட மூலதனத்தை நாங்கள் திருத்தி எடுத்துக்கொள்ளலாம்
என்பதை வந்து ஆய்வு செய்கிறது தான் இந்த முதலுக்கான மீள்வரவு காலம் என்று சொல்லப்படுது. அடுத்தது வந்து ROI என்றது ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்று 2 விஷயங்கள் இருக்கு. சராசரி முதலீட்டுக்கான விளைவு மீள்வரவு எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கிறேன். அதாவது வந்து நாங்கள் இடப்பட போற மூலதனத்தினுடைய அவரேஜாக இந்த அளவு காலப்பகுதிக்குள்ள ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இடப்பட்ட மூலதனத்தை நாங்கள் திருப்பி முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதான காலம் எவ்வளவு என்பதை மதிப்பிடுவது பொருளாதார மதிப்பீட்டின் இன்னொரு முறை. மற்றது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், IRR என்று சொன்னவர். IRR என்று இதைத்தாங்க அவர் குறிப்பிட்ட, நீங்க வடிவா ஞாபகம் இருக்கும். ROI-யும் IRR-ம் வந்து IRR என்பது உள்ளக முதலீட்டு மீள்வருகை வீதம். அதாவது வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுகிற உள்ளக முதலீட்டுக்காக, ஒட்டுமொத்த முதலீட்டுக்கு அல்ல, எங்களால இடப்படுற முதலீட்டினுடைய மீள்வருகை காலம் எவ்வளவு என்றதை IRR ரேட்டுகளால நாங்கள் ஆய்வு செய்யலாம். ஆகவே இந்த பொருளாதார மதிப்பீட்டு ஏரியாவில் வந்து 4 விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறீங்க. ஒன்று போஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், பேபேக் பீரியட் அனாலிசிஸ், ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அனாலிசிஸ் என்று 4 விதமான இந்த அனாலிசிஸ் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய கருத்துட்டங்களை நாங்கள் செய்கிற சைட்டில் வந்து இதனை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஓகே, அடுத்தது நிதி பதிப்பால் கேட்கிறதோ பிள்ளைகள்? ஓகே. நிதி கிடைத்தல், அதாவது வந்து ஃபைனான்சியல் அனாலிசிஸ் என்றது. இது ஃபைனான்சியல் அனாலிசிஸ்ல வந்து நிதி கிடைத்தல், கடனை செலுத்தும் தகமை, திரவத்தன்மை, எதிர்கால பராமரிப்பு, இந்த விஷயங்களை உள்ளடக்க, அதாவது வந்து என்னென்ன விடயங்களிலிருந்து என்னென்ன நிதி மூலங்கள்ல இருந்து எங்களுக்கு இந்த நிதி கிடைக்க போகுது, கருத்துட்டது கிடைக்க போகுது. உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நாங்கள் டிசைன் பண்ணுகிற பொழுது நிதியோடு இணக்கம் செய்கிறதுன்றது ஒரு கருத்திட்ட சுற்றுவட்டத்தின் முக்கியமான பாகம். அந்த கருத்திட்ட சுற்றுவட்டத்தில் நாங்கள் பார்த்து நாங்கள் நிதி இணக்கப்பாடு, அந்த நிதி இணக்கப்பாட்டுல வந்து முதலாவது வந்து நிதி கிடைக்கிற பொழுது ஒரு தொகுதி நிதி நன்கொடையாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சின்ன போர்ஷன் 20, 30 வீதங்கள் வந்து நிதி வழங்கும் நிறுவனங்களால நன்கொடையாக தருவார்கள். அதுக்கு பதிலாக நாங்கள் மிச்சம் 80% நிதியையும் அவர்கள் இலகு கடனாக தருவார்கள். அப்ப இலகு கடன் என்ற பொழுது அதுக்கு 2-3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து வட்டியற்ற கடனாக இருக்கும், முதலை மட்டும் திருப்பி கொடுக்கிற கடனாக இருக்கும், அல்லது சிறிய வட்டியுடன் கூடிய கடன்களாக இருக்கும், இல்லாவிட்டால் பெரிய ஓரளவுக்கு வட்டி உள்ளடக்கப்பட்ட நல்ல நியாயமான வட்டி உள்ளடக்கப்பட்ட கடன்களாக இருக்கும். அப்ப இதுல எத்தனை வீதம் கடன், எத்தனை வீதம் நன்கொடை, இதுல உள்ளூர் கான்ட்ரிபியூஷன் எத்தனை. அப்ப 100% ஒரு கருத்திட்டத்துக்கு ஏறக்குறைய 20% விடயங்களை உள்நாட்டில் நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணப்பட்டு இருக்கு. அப்ப அது வந்து லோக்கல் கான்ட்ரிபியூஷன் என்று சொல்லினான், உள்ளூர் பங்களிப்பு. அப்ப லோக்கல் கான்ட்ரிபியூஷன் என்ற அடிப்படையில் இதுல 3 கம்போனன்ட் இருக்கும். இப்ப உலக உணவு திட்டத்தை எடுத்தீங்கன்னா, வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் இப்ப மிக முக்கியமாக செய்து வர்ற இந்த பாடசாலைகளுக்கு மதிய உணவு வழங்குற செயற்திட்டத்துல வந்து எல்லா பாடசாலைகளுக்கும் மதிய உணவை வழங்குகிறார். அப்ப இந்த மதிய உணவு வழங்குற வேலை திட்டத்துக்கென 2 மொடாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று வந்து வடக்கு மாகாணத்தில் ஒரு பிராக்டிஸ் ஒன்று போகுது, உணவு, அதாவது வந்து பாடசாலைகளுக்கே கிச்சன்களை அமைத்து, குசினிகளை அமைத்து, குசினிகளுக்கு பொருட்களையும் வழங்கி, மரக்கறி சேதன முறையில் மரக்கறியை உற்பத்தி செய்கிற பயனாளிகளுக்கு உதவியை வழங்கி மரக்கறி பயனாளிகளை உருவாக்கி, முட்டை பயனாளி என்று சொல்லி முட்டை பயனாளிக்குரிய வசதிகளை செய்து கொடுத்து, பாடசாலை முட்டை வழங்கும் நிகழ்ச்சிக்காக முட்டை வழங்குவதற்கு பயனாளிகளை உருவாக்கி, இவர்களிடமிருந்து உற்பத்தியை பாடசாலை கொள்ளுணவு செய்து, அந்த அடிப்படையில பாடசாலைக்கு பிள்ளைக்கு 110 ரூபா தலை ஒன்றுக்கு நிதி செலுத்தப்படுது அரசாங்கத்தினால. அப்ப 110 ரூபாவில் வந்து அரிசி மற்றும் ஏனைய பொருட்களையும் கொள்ளுணவு செய்து அவர் மதிய உணவு வழங்குற ஒரு பிராக்டிஸ் வந்து வடக்குல இருக்கு. அதே நேரத்தில் ஏனைய தென்பகுதி மாவட்டங்கள்ல வந்து ஒப்பந்தக்காரர்களுக்கிடையே டெண்டரா கால் பண்ணி வெளியில இருந்து அவைகளை சமைச்சு கொண்டு வந்து மதிய உணவு கொடுக்குற ஒரு முறை போகுது. இப்படி
வெவ்வேறு மொடாலிட்டி இருக்கிற பொழுது இந்த வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமிலேயே 20% பங்கு இலங்கை துறை செய்ய வேணும் என்றுதான் அந்த அக்ரிமெண்ட் இருக்கு. அவைந்த காசு 80% இருக்கும் வேர்ல்ட் ஃபுட். எங்களோட லோக்கல் மணி வந்து 27% இருக்கும். அப்ப இதுதான் அந்த நிதி கிடைக்கிற முறை. மற்ற கடனை செலுத்தும் தகமை எவ்வாறு நாங்கள் இந்த ரிட்டர்ன் பண்ணிக்க 3 விஷயங்கள் கவனிக்கப்பட்டிருக்கும். ஒன்று வந்து குறிப்பிட்ட கடனில எவ்வளவு காலத்துக்கு தயை காலம் எங்களுக்கு கிடைக்கும், கிரேஸ் பீரியட் என்று சொல்றது. அதாவது வந்து கடன் பெற்று எவ்வளவு கால பகுதியான நாங்க மீள திருப்பி செலுத்த தொடங்க வேணும் என்றது வந்து கிரேஸ் பீரியட் உண்டு. அப்ப கிரேஸ் பீரியட் மிக முக்கியம். அதை விட நாங்க செலுத்த வேண்டிய கடன் தொகை எத்தனை வருடங்களுக்குரிய எத்தனை தவணைகளாக பிரிக்கப்பட்டிருக்குது என்றால் அது இலகு கடனாக எங்களுக்கு தெரிய வரும். அப்ப அந்த கடனை செலுத்துற தகமை, மற்ற எங்கள்கிட்ட இருக்கிற லிக்யூடிட்டி, திரவத்தன்மை, எங்களுக்கு பணம் வந்து போறதும் எங்களுடைய இந்த விஷயத்துல வந்து நிதி பகுப்பாய்வு அதுக்கு தான் செய்கிறோம். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு தொழிற்சாலைன்னு சொன்னா தொழிற்சாலை ஒன் டைம் நாங்க இன்புட்ஸை வேண்டி கொடுக்க இல்லைன்னு சொன்னா ஒரு நாள் வேலை தொடப்பட்டால் கிட்டத்தட்ட 300 பேர் வேலை செய்யற தொழிற்சாலையில 300 எம்ப்ளாயியும் சும்மா அனுப்பான். அவ்வளவு கசம்புனா போயிடும். 300 பேருக்கு கொடுத்த சம்பளம் மொத்த நட்டமா போயிடும். அப்ப நாங்கள் வந்து உண்மையா அந்த திரவத்தன்மையை வந்து எப்படி திரவத்தன்மையை வைத்திருந்தால் லிக்யூடிட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்றதன் மூலம் தொடர்ச்சியாக தொழிற்சாலைகளை இந்த மாதிரியான அமைப்புகளை தொடர்ந்து இயக்கி செல்வது என்பது இதுல இருக்கிற விஷயம். அடுத்தது வந்து நாங்கள் இன் ஃபியூச்சர் எப்படி எங்களோட ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் எப்படி இருக்கிறது, எப்படி நாங்கள் இந்த பொருட்களை பார்க்க போகிறோம், அப்போ பாரிய கனரக வாகனங்களை எப்படி பராமரிக்க போகிறோம், அது எதிர்காலத்தில் வந்து என்ன மாதிரி அந்த தொடர்ச்சியாக கனரக வாகனங்களை கொள்ளணும் செய்தால் அது நியாயமான காசை திருப்பி அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு சென்று விடும். ஆனால் அந்த ப்ராஜெக்டுக்குள்ள லோன் ப்ராஜெக்ட்னு சொன்னால் அவங்க கட்டாயம் சொல்லுவாங்க, ஒரு 4 பேக்கோ, ஒரு லோடர், இத்தனை இதுகள் எல்லாம் இந்த ப்ராஜெக்டுக்கு செய்து வேண்டி போட்டு தான் நீங்க வந்தா தான் கடன் தருவோம்னு சொல்லுவாங்க. அப்ப உண்மையாக ஒரு அதிவேக நெடுஞ்சாலையை திருத்துறதுக்கோ இல்ல உள்ளூர் ஒரு காப்பட் வீதியை பரிமாற்றுறதுக்கோ நாங்கள் பொருள் கடனுக்கு போனோம் என்றால் அவன் வந்து இந்த மாதிரியான பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு உற்சாகமா இருப்பான். இருக்க வந்த காசுல கிட்டத்தட்ட 60% திருப்பி எடுத்துட்டு போயிடுவான், எங்களுக்கு காசை தந்துட்டு. அப்ப அதால இந்த நிதி பகுப்பாய்வு ஏன் செய்யப்படுதுன்றா இவ்வாறான பிரச்சனைகள் இதுல இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கு தான் இந்த நிதி பகுப்பாய்வை நாங்கள் பயன்படுத்துறோம். ஓகே, அடுத்தது வந்து நிறுவன ரீதியான இன்ஸ்டிடியூஷனல் அனாலிசிஸ் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரைசல் என்று சொல்றது. நிறுவனம் அதாவது வளங்களையும் திறன்களையும் இயன்றவரை பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்டுள்ளதா, லோக்கல் ரிசோர்ஸை பயன்படுத்துறது திட்டமிடப்பட்டிருக்கிறதா, கொள்கை ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமா, நடைமுறை சட்டங்கள்ல இசைவாக இருக்கிறதா, அல்லது சட்ட மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற பற்றி பல்வேறு விடயங்களிலே இந்த ஒரு நிறுவன ரீதியாக உள்ளூர்ல இதை தலைமை தாங்க நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பீட்டைத்தான் இந்த இதுக்களை நாங்க பார்க்கிறோம். ஓகே, அடுத்தது மார்க்கெட் அனாலிசிஸ். மார்க்கெட் அனாலிசிஸ் என்னன்னா சந்தையில ஒரு திட்டத்தினால வெளிக்கொண்டு வரப்படுகின்ற உற்பத்தி சேவைகளுக்கு சந்தை வாய்ப்பு உள்ளதா என்று பரிசீலிக்கிறார். மற்றது உருவாக்கப்பட்ட உற்பத்திகள் சேவைகளுக்கு ஏற்படக்கூடிய கேள்வி நிரம்பல், எப்படி அவற்றை உத்தேச நடவடிக்கைகளை சரியாக திட்டமிட போகிறோமா, எப்படி மேனேஜ் பண்றோம்ன்றதை பார்க்கறது. இது வந்து சந்தை பகுப்பாக இருக்கும். நிறுவன ரீதியான மதிப்பீடு வந்து இன்ஸ்டிடியூஷனல் அனாலிசிஸ் பார்த்துட்டோம் மேல போயிட்டு. ஓகே, இது சமூக சோசியல் அனாலிசிஸ், அதாவது கம்யூனிட்டி அனாலிசிஸ்ல வந்து உத்தேசிக்கப்பட்ட கருத்திட்டங்கள்னால் உருவாக்கப்பட வெளியீடுகள் சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. அப்ப உண்மையில இதுல வரக்கூடிய நலன் என்பது அவுட்கம்ஸ் என்பது அல்ல அவுட்புட் என்பது, அவுட்புட் என்றது வந்து கருத்திட்டத்தினால சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவுட்புட் வந்து இதுல பெற்றுக்கொள்ளப்படுதுதான் முதலாவது ஒரு விஷயம். அடுத்தது எத்தனை பயனாளிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெறுகிறார்கள் என்றதை மதிப்பிடலாம். மற்றது வந்து இந்த சமூக அந்தஸ்தில் மற்ற சமூக மாற்றங்கள், சமூக கட்டமைப்பில், கிராமிய சூழல் அல்லது ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு மகிழ்ச்சியான மூடப்பட்ட கிராம சூழல், இவ்வாறான விஷயங்கள்ல வந்து ஏதாவது சமூக தாக்கங்கள் நிகழ்ந்து இந்த அமைப்புகளை இவர்கள் குழப்பி விடுகிறார்களா, இந்த கருத்திட்ட குழப்பமாகின்ற விஷயங்கள் வந்து இதுல இப்ப பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது.
எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்துல யாழ்ப்பாணம் தவிர்த்து எல்லா மாவட்டங்களையும் வந்து குளத்துல குளிக்கிறதுன்றது காலையில ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம். குளத்துல குளிப்பார்கள் அல்லது பெரிய நீரோடும் வாய்க்கால்கள்ல தான் காலையில போய் குளிச்சுட்டு வருவார்கள். ஒருவரும் கிணத்துலையோ தட்டிலையோ அள்ளி கொடுக்குறதா இல்லை. ஆனா இன்றைக்கு அந்த சமூக மாற்றம் எப்படி வந்துட்டேன்னு சொன்னா கிணத்துல அள்ளி குளிக்கிறவர்கள கூட நிப்பாட்டிடுது. இப்ப எல்லோருமே பாத்ரூமுக்குள்ள போய் பெப்பு தண்ணி எடுத்து காசோடு சேர்ந்த ஒரு கோஸ்டுள்ள ஒரு போட்டரை பாவிச்சு தான் குளிக்கிறதுக்கு பழகி இருக்கிறோமே தவிர நாங்கள் நேச்சுரலாக இயற்கையோடு ஒட்டி இருந்த பல வாய்ப்புகளை வந்து இந்த இடத்துல அப்ப இது வந்து சமூக ரீதியாக ஒரு விஷயத்தை கொண்டது. மற்ற சூழல்ல வந்து சூழல் காரணிகளில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் நன்மைகள் சூழல் மாற்றம் என்பனவற்று சாதகமாக அமைந்துள்ளதா சமூக கலாச்சார சூழல் இந்த திட்டத்தில் பாதிக்கப்படுகிறதா இந்த மொழியான விடயங்கள்ல வந்து மற்றது நான் சொன்ன ஐஇ என்றது இனிஷியல் என்வாயன்மெண்டல் எக்ஸாம், இஐஏ என்பது என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அனாலிசிஸ். அவற்றுக்கு மத்திய சூழல் அதிகாரமிருந்து அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறதா சில சமயங்களில் நிதி வழங்கும் நிறுவனங்களே இவ்வாய்வுகளை மேற்கொள்ள முடியும். கருத்திட்ட மதிப்பீட்டு தான் திட்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் மாற்றம். உண்மையில சூழல் காரணிகளும் சூழல் மாற்றங்களினாலும் ஒரு கருத்திட்டம் தோல்வியடையாமல் இருப்பதற்கு இந்த சூழல் சக்தி ஆய்வை நாங்கள் செய்து பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சூழல் ஆய்வு வந்து சரியாக சமூக சூழல் ஆய்வு வந்து செய்யப்படாத ஒரு ப்ரொஜெக்டா வந்து ஜப்னா கிளிநொச்சி வாட்டர் சப்ளை ஸ்கீமை சொல்லலாம். இந்த ஜப்னா கிளிநொச்சி வாட்டர் சப்ளை ஸ்கீம் ஆரம்பத்துல வந்து இரண்டமடு நீரை மூல நூலாக சோர்ஸாக மெயின் சோர்ஸாக கருதியதனால இரண்டமடு விவசாயிகள் வந்து எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதனால கிளிநொச்சியில் இருந்து புதுக்காட்டு சந்தி வரைக்கும் செய்யப்பட்டிருந்த நீரை எடுத்து வருகின்ற இந்த குழாய் வேலைகள் வந்து எந்த பிரயோசனம் இல்லாம இப்ப இருக்கிறது. அப்ப இது வந்து சமூக ரீதியான பிரச்சனை. அப்ப சமூக ரீதியாக எதிர்ப்பு கிளம்பும் தடைப்பட்டால் என்ன என்பதை திட்டமிடாமல் தாங்கள் எல்லாவற்றுக்கும் இன்புட்ஸ் ஆக்கிட்டு அவன் உடனே பிக்ஸ் பண்ண காசு தாரான்ட்டு கிடங்க வெட்டி நாங்க சாப்பிட்டு முடியாச்சு. இப்ப எல்லா இடம் பைப்பில் வந்து காத்து தான் வருது. அப்ப அந்த காற்று வருதுன்றதுக்காக நாங்க 2வது கட்டம் என்ன செய்தோம்டா கொஞ்சம் சமூக பிரச்சனைகளை முன்னேறி ஏதோ செய்ததுக்காக தண்ணி கொண்டு போகணும்ன்றதுக்காக போய் நாங்கள் இப்ப டீசலினேஷன் பாயிண்ட்டுக்கு போயிருக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்குரிய கோஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 110 ரூபாய் ஏற்படுது. அப்போ 1 லிட்டர் போத்தில் அடைக்கப்பட்ட நீர் வந்து 85 ரூபாய்க்கு விற்கப்படைக்க 110 ரூபாவுக்கு தான் டீசலினேஷன் பாயிண்ட்ல இருந்து நாங்க நீர் எடுக்கிறோம். நீர் எடுத்தான் இப்ப யாழ்ப்பாண கிளிநொச்சி நீர்வளங்கள் வாட்டர் சப்ளை ஸ்கீமில வந்து இந்த புதுக்காட்டு சந்தியில இருந்து தாளையடியில இருந்து நீர் சுத்திகரிக்கப்பட்டு புதுக்காட்டு சந்தியில இருந்து இப்ப யாழ்ப்பாணத்துல நீர் விநியோகிக்கப்பட்டிருக்கிற முழு நீரும் டீசலினேஷன் பாயிண்ட்ல இருந்து போகுது. அப்ப இது வந்து பாருங்க, அப்ப உண்மையிலே இதுல இருக்கக்கூடிய சூழலியல் தாக்கங்கள் என்ன? இந்த கோஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல வந்து இப்ப நாங்கள் சமூக நலன் ஆய்வில தவற விட்டு அது சூழல் ஆய்வையும் குழப்பி விட்டு அதற்கூடாக ஒரு இந்த பிரச்சனையை நாங்க பார்க்கிறோம். ஓகே, இதன்படி உண்மையாக கருத்திட்டத்துக்கான அனுமதி நிறுவனங்களிடமிருந்தும் அரசிடமிருந்தும் பெற்றுக்கொள்வதற்காக திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட வேண்டும். அப்ப எப்பொழுதுமே கருத்திட்ட அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கு ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்றை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். அப்ப இந்த சுற்றொழுங்குகளை பார்த்து கொண்டு வரைக்க ப்ரொஜெக்ட் டிசைன் என்றதும் எங்களுக்கு ஒரு முக்கியமான பகுதியாக வருது. ரைட், இது இருக்கட்டும். ரைட், அப்ப இப்ப நீங்கள் ஏதாவது உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. இதுவரை கேட்டுக்கொண்டதுல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். நாங்க இதை வேறு ஒரு சந்தர்ப்பத்துல பார்க்கலாம். ஏதாவது உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். நான் புற பார்ப்போம். சார், அந்த எரிபொருள் மானியத்துக்கு எவ்வளவு தொகை அரசு செலவழிக்குது? இந்த இந்தியன் தகவல்களின்படி தம்பி 720 ரூபாவாம் டீசல் ஒன்றின் 1 லிட்டர் டீசலுக்கான செலவினம். இன்றைக்கு ஜனாதிபதி பின்னேரம் ஜனாதிபதி செயலகம் அறிக்கப்பட்டிருக்குது. 720 ரூபா டீசலுக்கு 1 லிட்டருக்கு செலவழிக்க வேண்டும். இதுல வந்து இப்ப எங்களுக்கு வந்து 432 ரூபாவுக்கு புலனா செய்யறோம் டீசல்.
432 நினைக்கிறோம் ஒரு லிட்டர் டீசல். அப்ப இந்த மிச்சத்தை வந்து எரிபொருள் மானியமாக அரசாங்கம் வழங்குது. ஓகே சார். இது 15,000 மில்லியனா? எதையா எதை சொல்றீங்க? அதுக்கு அமௌண்ட் சொன்னீங்களா சார்? ஓ 15,000 மில்லியன் என்று நான் சொன்னது டீசல் மானியத்துக்குரிய தொகையா? இல்லை. இது என்னது சொன்னேன் என்றால் சொன்னேன் என்னது சொன்னேன் 15,000 மில்லியன்ன்றது வந்து நீங்க அந்த நான் அடுத்த வகுப்புல உங்களை வழியா சொல்றேன் கிளியரா அந்த தொகை என்னத்துக்கு வருகிறது, எவ்வளவு மானியம் வழங்கப்படுது. உண்மையான இந்த தியரியை படிப்பிச்சு கொண்டு போயிருக்க தியரியில் இருக்கிற கன்சர்ன் தான் கொஞ்சம் கூட இருக்கிறதால ப்ராக்டிக்கல் நான் ஏன் லிங்க் பண்ணி கொண்டு வரணும்னா நீங்க சுவாரஸ்யமா அதை விளங்கி கொள்ளணும்ன்றதுக்காக லிங்க் பண்ணி கொண்டு வரோம். ஆக்சுவலா இருக்கிற புள்ளி விவரங்களை வந்து நாங்க எடுத்துக்கொள்வோம். 15,000 மில்லியன் சரி, 15,000 மில்லியன் ரூபாய் செலவீனம் எங்களுக்கு வந்து இதுக்காக ஒதுக்கப்படுது. எங்களோட அரச வருவாயில இருந்து திரட்டப்பட்ட வருவாயில இருந்து. அப்ப நாங்கள் இந்த ஆண்டு சில அதிசயமான சம்பவங்களையும் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப கடைசியாக நேற்று ஒரு கருத்திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இலங்கை ரூபாவிலேயே சேமிக்கப்பட்ட புதிய வரித்தளத்தினூடாக அதிகரிக்கப்பட்ட வரி வருமானம் காரணமாக சேர்க்கப்பட்ட தொகையை வச்சு கொண்டு உலகத்தின் எந்த ஒரு ஏஜென்சிட்டையும் கடன் வேண்டாமல் ஒரு ரோட் ப்ராஜெக்ட் ஒன்று இந்த அரசாங்கம் செய்ய இருக்குது. அப்ப இது வந்து அந்த நிதி முகாமையில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம். உண்மையா வந்து அந்த ஊழலும் சுரண்டலும் குறைந்து நிதி வருமானம் சரியாக பயன்படுத்தப்படுவதால இன்றைக்கு இந்த கருத்திட்டத்தை அவர்கள் செய்யக்கூடியதாக இருக்கு. இந்த இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். இதுகளை லைன் பண்ணி எழுதி வைங்க. நாங்கள் இதை பற்றி ஒருக்கா நீங்கள் கிளியரா நாங்கள் திருப்பி ஒருக்கா கதைப்போம். அதாவது வந்து இதெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிஸ். எங்கட நிதி முகாமில் இலங்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு பெரிய பாரிய கருத்திட்டங்களும் foreign funded ப்ராஜெக்டை அனுசரணையாக பெற்றுக்கொண்டுதான் அமலாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது வந்து இப்ப ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு பிராண்ட் நேம் இருக்கிறது, ஒரு பிராண்ட் நேம் இருக்குது. அந்த அடிப்படையில வந்து மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசாங்கத்தில் இருக்கிற பிராண்ட் நேம் என்னன்னா ரோட் நெட்வொர்க். அப்ப இலங்கை முழுவதையும் சரியான முறைப்படுத்தப்பட்ட கார்பரேட் ரோட்டுகளால ரோட் நெட்வொர்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணப்பட்டது இந்த காலத்துல. ஆனா அவ்வளவும் சைனீஸ் லோன். அப்ப இந்த சைனீஸ் லோனில் இருக்கிற பேர்டன் என்ன, அதுக்கு கொடுக்கப்பட்ட காசு எவ்வளவு, நாங்க திருத்தப்பட போற செலவீனம் என்ன என்று பார்க்கிற பொழுது அது ஒரு கொஞ்சம் பேர்டனா இருக்கும். ஆனால் ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா அது ரோட் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் வந்து மிக சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக இலங்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ரோட் நெட்வொர்க். அதே கால பகுதியில தான் இந்த மத்தள விமான நிலையத்தையும் நிதியை பெற்றுக்கொண்டார்கள். அப்ப மத்தள விமான நிலையம் வந்து உண்மையில கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையமாக இல்லை. இரண்டாவது வந்து அதுல வந்து சூழல் அடிப்படையில வந்து அதிகம் பறவைகள் அதுல வசிக்கிற இல்ல உலாகிற ஒரு பிரதேசம். அப்ப அதுல சூழல் ஆய்வு வந்து சரியாக செய்யப்படவில்லை. மற்றது வந்து ஒரு புறநகர் பகுதியில இருக்கிற இந்த ஒரு நகரிலிருந்து மிக தொலைவில் இருக்கிற தென்மாகாணம்ன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு மூலையில் இருக்கிற ஒரு நகரத்துல போயிட்டு நாங்கள் ஒரு விமான நிலையத்தை கட்டி அதை தலைநகரத்தோட இணைப்பு செய்கிறதுக்காக ஒரு அதிவேக நெடுஞ்சாலை ஒன்றை உருவாக்கி இப்ப நாங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வில்லங்கமா செய்த வேலை. உண்மையில இதுக்கு ஃபீசிபிலிட்டி என்ன? தென்மாகாணத்தை இந்த ஹைவே இந்த டோல் ரோடு சொல்லப்படுற கட்டணங்களை செலுத்தி பயணிக்கிற பாதை முதல் கடவத்தை மாத்திர வீதி, கடவத்தையிலிருந்து மாத்திரை இணைப்பு செய்வதற்கான வீதி செய்யப்பட்டது. இந்த வீதியினூடாக தென்மாகாணம் வந்து தலைநகரோடு இணைக்கப்பட்டது. இதால ஏராளமான நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதை நான் மறுப்பு சொல்லியிருந்தேன். ஆனால் அது மத்தள விமான நிலையத்துக்கு தூண்டுதலை கொடுக்குமாண்டா அப்படி இல்லை. அப்ப அந்த மத்தள விமானத்தின் ஃபீசிபிலிட்டியை போய் பார்த்தோம்னு சொன்னா உண்மையில அங்க வந்து அது வந்து தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கு. ரெண்டாவது சோசியல் அண்ட் கல்ச்சரல் பேசிஸ் அது பொருத்தம் இல்லாம இருக்கு. என்வாயன்மெண்டலையும்
அது பொருத்தம் இல்லாத இடத்துல வந்துருக்கு. அப்ப கருத்திட்டங்களே கருத்திட்டம். அப்ப ஒரு கருத்திட்டம் இந்த கருத்திட்ட ஸ்டோரி தான் வினாக்களாக வருகிறது. கருத்திட்டத்தில் ஏன் தோல்வி அடைகிறது? அப்ப இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தை தந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்பாரு. அப்ப இந்த கருத்திட்டத்துக்கு இப்படி இவ்வளவு போடப்பட்ட இவ்வளவு செய்யப்பட்டது, இது நடந்தது, ஆனால் எதிர்பார்த்த விளைவு வரவில்லை. தோல்விக்கான காரணங்கள் நீர் கண்டறியக்கூடிய விடயங்களை விளக்குகள் தான் கேள்வி கேட்பார். கேட்டா நாங்க இந்த இடத்துக்கு வரணும். சாத்திய வள ஆய்வு சம்பந்தமாக என்னென்ன சாத்திய வள ஆய்வுகள் இருக்கின்றன, இதுல எது இந்த தரப்பட்டிருக்கிற உதாரணத்துல கேஸ் ஸ்டடியில இந்த கேஸ்ல எந்த கேஸ் பிழைச்சிருக்குது, அப்ப எந்த கேஸின் தவறுனால இது வந்ததுன்ற கண்டுபிடிக்கக்கூடியவாறு தான் நாங்கள் இந்த சாத்திய வள ஆய்வை பார்க்கிறோம். ஓகே, வேறு சரியா? இப்ப நாங்கள் செய்து கொண்டு போற இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேயா இருக்கா, இல்ல இதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா? ஹலோ, இது ஓகே சார், இது பிரச்சனை இல்லை. அந்த நீங்க ப்ராக்டிக்கலா சொல்லிட்டு போற விஷயங்கள் எங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கு. ஆமா, அது மிக முக்கியம். இப்ப நாங்கள் இப்ப அடிக்கடி அதுதான் அந்த இரண்டாம் உங்களோட இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அனல் மின்சார நிலையம் இலங்கையில மிகவும் சூடான கருத்திட்டங்கள் என்று கொஞ்சம் கருத்திட்டங்கள் இருக்கிறது. அதுல நான் சொன்ன முதலாவது விஷயம் மத்தள விமான நிலையம். ரெண்டாவது பிராக்டிஸ் எங்களுடைய இதுல சிலாபத்துக்கும் கழிஞ்சு போக ஒரு அனல் மின்சார நிலையம் இருக்குத்தானே. அனல் மின்சார நிலையம் ஒன்றுன்ற மீன்ஸ் அந்த அனல் மின்சாரத்திலிருந்து உற்பத்தி செய்கிறதுல உண்மையா சோசியல் சமூக ரீதியாக நியாயமான எதிர்ப்பு கிளம்பி இருந்தது. அதனால இந்த அனல் மின்சார நிலையம் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. அப்ப இது இரண்டாவது தோல்வியடைந்த ஒரு கருத்திட்டம். மூன்றாவது இந்த அப்ப கொத்மலை ஸ்கீம் சொல்லி மேல் கொத்மலை ஸ்கீம். இந்த மேல் கொத்மலையில ஒரு குளத்தை கட்டினார்கள். குளத்தை கட்டிய பொழுது ஒரு கிராமம் குளத்துக்கு மூழ்கிட்டுது. ஒரு அப்ப கொத்மலை ஸ்கீமில அப்ப கொத்மலையை மறைப்பதற்காக ஒரு 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 பெருமளவான நீரை தேக்கி டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்களுக்கு நீரை வழங்கலாம். ரெண்டாவது ஒரு நீர்மின்சாரத்திலேயும் அதிகரிக்க செய்யலாம் என்ற ரெண்டு விஷயங்களுக்காக ஸ்தாபித்த பொழுது பின்னுக்கு இருந்த ஒரு கிராமம், அதுல அதிக அளவு தமிழ் கிராமம் அது ஒன்று. அந்த தமிழ் கிராமம் முழுமையாக அந்த நீருக்குள்ள மூழ்கி விடுது. அவர்களை கொண்டு இன்னொரு இடத்துல குடியேற்றுவதுன்றதில்லை. பல சில நாங்கள் ஒரு வாழ்க்கை கொண்டு போய் அவர்களை ரீசெட்டில் பண்ணினவர்களுடைய முழு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை செய்து கொடுத்து அவைகளை சாட்டிஸ்ஃபை பண்றது வரைக்குமான விஷயங்கள் உண்மையா ஒரு பெரிய சேலஞ்சா போனது. இதனால அந்த மக்கள்ல விட்டு இப்ப அப்ப கொத்மதுல அந்த கருத்திட்டத்துல நடந்த இடப்பட்ட முதலீட்டை விட கிடைத்திருக்கிற நன்மைகள் என்று பார்க்கிற பொழுது ஒரு பாரிய எதிர்விளைவை கொண்டிருக்குது. அப்ப இந்த மாதிரியான இது இலங்கையை நாங்கள் ஸ்டடி பண்ணிக்க இதுகளை பார்த்து கொள்ளணும். நல்ல வெற்றி அளிக்கப்பட்ட கருத்திட்டங்களை தோல்வியடைந்த பிராக்டிஸ் என்ன, அப்ப அந்த தோல்விக்கு காரணங்களாக இருந்த விஷயங்கள் என்ன என்றதை நாங்க ப்ரொஜெக்ட் வாரியாக நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம்னு சொன்னா இன்றைக்கு அதை பற்றி வடிவாக சொல்லலாம், கதைக்கலாம். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற பிரசன்ட் ட்ரெண்ட் என்னென்றா அந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, மாற்று சக்தி வலுவினுடைய பாவனை என்பது தேவை என்பது இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற எண்ணெய் நெருக்கடியினுடைய இன்னொரு மறுதாக்கமாக இருக்குது. அப்ப மறுதாக்கத்துக்காக நாங்கள் இலங்கையில என்ன செய்திருக்கிறோம், இதான் விஷயம். இலங்கையில செய்திருக்கிறோம் என்ன? அப்ப முதலீட்டு ஊக்குவிப்பு சபை ஒன்று இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் போர்டு. அப்ப முதலீட்டு ஊக்குவிப்பு சபை இந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜில மன்னார்ல இருந்து காற்றாலைகளை அமைத்தார்கள். இப்பொழுது பூனேரியிலும் மண்ணித்தலையிலிருந்து பூனேரி வரைக்கும்
வெலப்பாடு வேலையூடாக ஒரு கிட்டத்தட்ட 150 டர்பனை கொண்ட ஒரு காற்றாலை அமைக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல கௌதானிமனையிலிருந்து பூனேரி பரமன்கிராய் வரையிலும் ஒரு டர்பன் அமைக்கிறதுக்கான திட்டமிட்டார்கள். இதுக்கென எல்லா ஃபீசிபிலிட்டி ஸ்டடியும் செய்யப்பட்டது. இந்தியாவில இருந்து அதானி கம்பெனியோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டது. அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் எவோர்ட் பண்ற சந்தர்ப்பத்தில் ஆட்சி மாற்றம் நடக்குது. ஆட்சி மாற்றம் நடந்த பொழுது அந்த திட்டத்தில் இருந்த ஒரு தவறு வழி கொண்டு வரப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த 37 ரூபாவுக்கு நாங்கள் உள்ளூர்ல கரண்ட கொள்ளுநர் செய்வதுதான் அதானியினுடைய ப்ராஜெக்ட். இப்ப நோபலா பார்த்தோம்னா இப்ப எங்கள்ட சோலார்ஸ்ல இருந்து நெட் பிளஸ் அந்த ஸ்கீமுக்குள்ள 24 ரூபாய்க்கு தான் நாங்கள் பொதுமக்கள்கிட்ட இருந்து கரண்ட கொள்ளுநர் செய்கிறோம். அப்ப 24 ரூபாய்க்கு நாங்கள் மின்சார சபை கொள்ளுநர் செய்து கொண்டிருக்கிற பொழுது 37 ரூபாவில யூனிட் 1 37 ரூபா விலையில அதானி நிறுவனத்தை கொள்ளுநர் செய்கிறதன் மூலம் எந்த அளவு விலை வித்தியாசம் பெறும் என்று பாருங்க. எந்த அளவுக்கு அது நிதி ரீதியாக அது எங்களுக்கு சுமையான ஒரு அக்ரிமெண்டாக இருந்திருக்கான்னு சொல்லி. இப்போ இந்த விஷயத்துக்காக இப்ப தற்காலிகமாக அதானி நிறுவனத்தை நிப்பாட்டிய போது அவர் 100% நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இலங்கையில் இப்பொழுது அதானி நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் எதுவும் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதானி 100% அது இந்திய நிறுவனம், இந்தியாவுக்கு போய்விட்டார். அப்ப இதுதான் பிராக்டிஸ். அவன் உண்மையில ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி பவர்ல இருக்கிற பிசினஸுக்குள்ள பிள்ளைகள் இந்த மாதிரியான ஆய்வுகளை நாங்க செய்து கண்டுபிடிக்காம விட்டுட்டோம்டா அது பாரதூரம். இப்ப சாராயர்கள் இன்வெஸ்ட் பண்றார்கள்ன்றதுக்காக கொடுக்கிறார். அப்ப பேண்தகு சக்தி வள அதிகார சபை என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. பேண்தகு சஸ்டைனபிளி எனர்ஜி அத்தாரிட்டி என்று சொல்றதாங்கிறது. சஸ்டைனபிளி எனர்ஜி அத்தாரிட்டி தான் இந்த மாற்று வளங்களை உருவாக்குவதற்கான இலங்கையினுடைய பிரதான என்டிட்டி வந்து இந்த பேண்தகு சக்தி வள அதிகார சபை. சக்தி வள அதிகார சபை வந்து முதல் என்ன மாதிரி ஒரு மாடல் வச்சிருந்தார்கள் என்றால், யார் இன்வெஸ்டர் வருகிறார்களோ அவருடைய தேவைக்கு அளவாக ஸ்டடிஸ் செய்து அவருக்கு சைட்டுகளை ஹேண்ட் ஓவர் பண்ணார்கள். ஹேண்ட் ஓவர் பண்ணினதனுடைய ஒரு விளைவு தான் இந்த அதானி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த இது. அதானி சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்றா, அவர்கள் வெளியேறவங்க சொல்லியிருந்தார்கள், இந்த அக்ரிமெண்ட்ல இலங்கையில காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்றால் இலங்கையில வந்து பகல்ல உற்பத்தி செய்யப்படுற அளவு மின்சாரம் உடனடியாக இந்த டிரான்ஸ்ஃபர் கிரிட்டுக்கு வந்து விட இயலாது. சோழர்ல இருந்து தாராளமாக கரண்ட் ஏறிக்கொண்டிருப்பதனால டே டைம்ல உற்பத்தி செய்யப்படுற கரண்டை வந்து நாங்கள் டே டைம்லேயே பண்ணி கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிறோம். ஏன்னா எங்களோட மின்சார பாவனையை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து டே டைம்ல நடக்குது, டிஸ்ட்ரிபியூஷனும் யூட்டிலைசேஷனும் வந்து நைட்ல நடக்குது. இரவுல தான் அதிகளமான மின்சார தேவை இருக்கு. அப்ப இதை ஒன்று கொண்டு பிறந்தாது மற்ற ஒரு சோலார் பேனல் எனர்ஜி பேனல் ஒன்றுல வர எல்லாத்தையும் கொண்டு சேவ் பண்ணி வைக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர் சேவ் பண்ணி எல்லாம் வைக்க இயலாது. இப்ப இதுக்காக அதானி சொல்லிச்சுன்னு சொன்னா தான் இந்தியாவுக்கு ஒரு தரைவழி பாதையை பற்றி ஒரு ப்ரொபோசலை முன்வைத்தார்கள். அப்ப தமிழ்நாட்டில இருந்து கன்னியாகுமரியில இருந்து ஒரு பாலத்தை கட்டி கொண்டு வந்து மண்ணித்தலையில புதுநெல்லியில் இருக்க மண்ணித்தலையோட இணைச்சு போட்டு அதுக்கு பக்கத்தாலேயே இந்த கேபிள்ல பகல்லையே தமிழ்நாட்டுக்கு தேவையான கரண்ட்டுக்கு வந்து இப்ப தேவையான கரண்ட் இல்லாம இருக்கிறது. அங்க டே டைம்ல தான் ஃபேக்டரி ஒர்க் பண்ணுது. எங்க இடத்துல ஃபேக்டரிகள் குறைவுன்றபடியா நாங்கள் டே டைம்ல கன்சூம் பண்ற அளவு குறைவு. அவை இந்த டே டைம்ல இந்தியா கொடுக்கறதுக்காக தான் அதானி இந்த ப்ரொபோசல் இலங்கைக்கு வந்தது. அப்ப இந்த இடத்துல வந்து அப்புறம் அடுத்த ஒரு பிரச்சனை என்ன, அவைகளுக்கு வந்து கரண்டை கொண்டு போறதுக்காக எங்களோட கடலையும் பிடிச்சு தரையாயும் எங்களை ஜாயின் பண்ணி அப்புறம் இந்த தரைக்கூடாக இந்த விஷயங்கள் இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணப்படும் பாருங்க. அப்ப இந்த சாத்திய வளம் ஆய்வு எல்லாம் நடத்தப்படாமலே இந்த அக்ரிமெண்ட் செய்யப்பட்டது. அப்ப இப்ப புதிய அரசாங்கத்துல வந்திருக்கிற புதிய சீர்திருத்தம் என்னென்றால், எந்த ஒரு பகுதியிலையும் இந்த மாற்றுவல் சக்தி அதிகார சபை, பேண்தகு சக்தி வள அதிகார சபை வந்து யாரையும் கொண்டு வந்து ரிசர்ச் செய்கிறார். நேர வந்து இவியல் தான் முதல் ஸ்டடி பண்ணணும், ஸ்டடி ரிப்போர்ட்டை செய்ய வேணும், தேவையான விஷயங்கள் எல்லாவற்றையும் கால்குலேட் பண்ணணும், எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு பிறகு மேட்சிங் என்று சொல்ற இணைப்பு செய்தல், அதாவது வந்து எங்களுடைய கருத்திட்டத்துக்கு
தயார் செய்யப்பட்டிருக்கிற வரை வந்த இன்வெஸ்டரை கொண்டு மேட்சிங் செய்கிற வகையில மட்டும்தான் நடக்கும். அது இப்ப ஜாஸ்தினாவும் இப்ப அப்படித்தான் இருக்குது. அதால தான் இலங்கையில வந்து கடைசியா செய்யப்பட்ட மென்னால செய்யப்பட்ட காற்றாலை 110 வந்து கவர்மெண்ட் மணியில செய்யப்பட்டது. அந்த 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 ஆலை மட்டும்தான் இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. நாங்க பார்க்கிறோம் இந்த விஷயங்கள் மிக முக்கியம். ஓகே, பிள்ளையர் பிடிச்சு கொள்ளுவோமா? விளங்குதில்லைங்க, விளங்குதில்லை விளங்குதில்லை விளங்குதில்லை. சொல்லுங்க பாப்போம். ஹலோ, பிரசன்டேஷன் நோட் பண்ண கொஞ்சம் கஷ்டங்கள் ஸ்பீடாக தான் தெரியும். பிரசன்டேஷனை தருவீங்களோன்னு கேட்குறீங்க. ஓ, நாங்கள் சொல்லிட்டு தானே ஒரு சொல்லி ஆரம்பத்திலே சொன்ன நாங்கள் தருவோம். இந்த விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி நீங்க நோட் பண்ண போட மாட்டேன். நாங்கள் பண்ணி கொடுத்ததை பற்றி டிடிபி சொன்னவர் உங்களுக்கு அப்போ கிருஷ்ணராஜன் வந்து செய்வார். அதை தொகுத்து தருவோம். அதோட நீங்க அதை பாவிக்கலாம். விடயங்கள் ஓகே என்ன? அப்ப இதோட க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுவோம். நான் நினைக்கிறேன் அடுத்த கிளாஸ். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.